العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى. وقال النبي صلى الله عليه وسلم: المرأة عورة إذا خرجت من بيتها استشرفها الشيطان، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இரவிலே புனிதமான அவையிலே நாம் விட்டிருக்கிறோம். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புனித பயணம் எப்படி மேற்கொண்டார்கள் என்ற வரலாற்றை நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம். இதை ஒரு ஆய்வரங்கமாக நாம் வைத்துக் கொண்டாலும் அது நன்றாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சென்றதிலிருந்து திரும்புகிற வரை ஏராளமான பாடங்களை படித்தார்கள். அல்லாஹ் பெருமானாருக்கு ஏராளமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். அவை என்ன என்பதை நாம் இங்கு ஆய்வு செய்ய இருக்கிறோம். ஏன் மிஅராஜ் பயணம், அது தேவையா என்றொரு கேள்வியும் எழலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் மிஅராஜிற்கு அழைத்ததற்கான காரணங்கள் ஏராளம். அதிலே ஒன்று, நாம் எல்லாம் நிறைய தொழுகையை வாங்குவதற்காக அழைத்தான் என்றெல்லாம் கேள்விப்படுவோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அழைத்ததற்கான இன்னொரு காரணமும் உண்டு. உலகத்தில் இருக்கிற அத்தனை நபிமார்களும் பெருமானாரை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அழைத்தான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் அறிமுகப்படுத்தி பேசுவான். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். அவர்களுடைய குழந்தை பருவத்தை புகழுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் புகழுகிறான். தொட்டில் குழந்தை பேசியதாக சொல்லுவான் அல்லாஹ். சிறு குழந்தையை, தந்தை இல்லாத குழந்தையை மரியம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வருகிறார்கள். மக்கள் எல்லாம் ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள். தந்தை இல்லாமல் பிறந்தவர் என்கிறார்கள், அவளை என்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டிலே இருக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தை இடத்திலே கேளுங்கள் என்கிறார்கள். அந்த குழந்தை பேசியது, பிறந்த குழந்தை பேசுகிறது, நான் அப்துல்லா, நான் அல்லாஹ்வின் அடிமை, அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பி இருக்கிறான் என்று அந்த குழந்தை பேசியதாக வரலாறு உண்டு. குழந்தை பேசியது என்று ஈசாவை அல்லாஹ் புகழுவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றாலே பொதுவாகவே எல்லோருக்குமே சந்தோஷம் நிலவும். காரணம், மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியிலே நிறைய வாக்குவாதங்கள் உண்டு. எல்லோரையும் அல்லாஹ் சோதிக்கிறான் என்றால் மூசா அல்லாஹ்வை சோதிப்பார்கள். யா அல்லாஹ், எல்லோருமே தூங்குகிறார்கள் நாயனே, நீ ஏன் தூங்குவதில்லை? அல்லாஹ்விடத்திலே ஒரு கேள்வி. அல்லாஹ், மூசா, உலகத்தை படைத்த நாள் முதல் நான் தான் சோதிக்கிறேன், என்னை முதலாவதாக நீ சோதித்திருக்கிறாய். கையிலே ஒரு பாட்டிலை எடுத்துக்கொண்டு நில் என்றான் அல்லாஹ். கையிலே ஒரு பாட்டிலை எடுத்துக்கொண்டு மூசா நிற்பார். ஒரு நாள் நிற்கிறார், 2 நாள் நிற்கிறார், 3 நாள், 72 மணி நேரம் ஆனது. கடுமையான தூக்கம், தூக்கத்தின் மேலிட்டால் பாட்டிலை கீழே விடுகிறார். தூக்கத்தின் காரணமாக பாட்டில் கீழே விழுகிறது, உடைகிறது. அல்லாஹ் கேட்பான், மூசாவே, உன்னுடைய கையிலே கொடுத்த பாட்டில் என்ன ஆனது என்று கேட்கிற பொழுது, யா அல்லாஹ், நான் தூங்கி விட்டேன், பாட்டில் உடைந்து விட்டது நாயனே என்கிற பொழுது அல்லாஹ் பதில் சொல்லுவான், உலகம் என்ற பாட்டிலை நான் என் கரத்தில் வைத்திருக்கிறேன், நான் தூங்கினால் உலகம் உடைந்து விடும். யா அல்லாஹ், அற்புதமான கேள்வி, அற்புதமான பதில். என்ன ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது யா அல்லாஹ், அதற்கு விளக்கம் சொல்லுவாயா? என்ன மூசா கேட்கிறாய்? கேள். மூசா நபியினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், சொர்க்கத்தை படைத்தாய், ஓகே, இந்த நரகத்தை ஏனடா படைத்தாய்? இது உனக்கு தேவையில்லாத விஷயம் அல்லவா? மூசாவே, மறுபடியும் என்னை நீ சோதிக்கிறாயா? கோதுமைகளை எல்லாம் அழகான முறையிலே பயிர் செய்து பக்குவப்படுத்தி பதப்படுத்தி நீ அடுக்கி வை. இந்த தடவை அல்லாஹ் தப்பிக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டு மூசா
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோதுமைகளை அழகாக பயிர் செய்து மூட்டையிட்டு வீட்டிலே அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்பான், மூசா நான் சொன்னதை போன்று செய்தாயா? யா அல்லாஹ் செய்து விட்டேன். அல்லாஹ் கேட்பான், அந்த பதறுகள் எல்லாம் எங்கே என்று கேட்பான். யா அல்லாஹ் பதறுகளை எல்லாம் நான் வீட்டிலே வைக்க முடியுமா? அவைகளை எல்லாம் நான் குப்பையில இட்டு விட்டேன். அப்பொழுதுதான் அல்லாஹ் சொல்லுவான், மனிதர்களிலும் சில பதறுகள் இருக்கிறார்கள், அவர்களை போய் நான் வீட்டிலே வைக்க முடியுமா? சொர்க்கத்திலே வைக்க முடியுமா? நான் தொழ சொன்னால் தொழ மாட்டார்கள், வணங்க சொன்னால் வணங்க மாட்டார்கள், குடும்பத்திலே இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எதை சொல்லுகிறேனோ அதற்கு மாற்றமாக நடக்கிற சில பதறுகளுக்காக வேண்டித்தான் குப்பையாக நான் நரகத்தை படைத்திருக்கிறேன். ரொம்ப அற்புதமான விளக்கம் யா அல்லாஹ். இன்னும் ஒரே ஒரு கேள்வி, ஆனா கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி, நீ கோபித்துக் கொள்ளக்கூடாது. என்ன மூசா கேட்கிறாய்? யா அல்லாஹ் மீண்டும் நான் சொல்லுகிறேன், நீ கோபித்துக் கொள்ளக்கூடாது இறைவா. மூசாவே, உன்னுடைய உள்ளத்தில் இருப்பதும் எனக்கு தெரியும், தாராளமாக கேள். யா அல்லாஹ், நீ நானாக இருந்து நான் நீயாக இருந்தால் என்னிடத்தில் நீ என்ன கேட்பாய்? அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான், நீ நானாகவும் நான் நீயாகவும் இருந்தால் உன்னிடத்திலே நான் கேட்பது ஆரோக்கியத்தை கேட்பேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்விற்கு பிடித்தமானது ஆரோக்கியம். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உரையாடல்கள் வித்தியாசமானது. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சிறுமையை பற்றி அல்லாஹ் பேசுவான், புகழ்ந்து பேசுவான். அந்த குழந்தையை, பிறந்த குழந்தையை தாயார் பெட்டியிலே வைத்து அனுப்புகிறார்கள். யாரிடத்திலே அந்த குழந்தை சேரக்கூடாதோ அந்த ஃபிரௌனிடத்திலே சேர்ந்தது. ஃபிரௌனுடைய மதி வேலை செய்து கொண்டிருக்கிறது, குழந்தையை கொல்ல வேண்டும் என்பதற்காக. இறைவனின் விதியோ அந்த குழந்தை ஃபிரௌனிடத்திலே வளர வேண்டும் என்று செல்கிறது. மதிக்கும் விதிக்கும் ஏற்பட்ட விளையாட்டை பார்த்தீர்களா? மதி விஞ்சுகிறதா, விதி விஞ்சுகிறதா என்று ஒரு மனிதன் ஆய்வு செய்ய ஆரம்பித்தால் கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய மதியை விட இறைவனுடைய விதிதான் மிஞ்சி நிற்கும். இதற்கு ஏராளமான வரலாற்று சான்றுகளை நம்மால் ஆய்வு செய்ய முடியும், பார்க்க முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து, இப்ராஹிம் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களிடத்திலே ஒருவர் சென்று கேட்பார், என்னுடைய அறிவால் என்னுடைய விதியை என்னால் வெல்ல முடியும் என்பார். இப்ராஹிம் அதகம் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய அறிவால் விதியை வெல்ல முடியாது என்கிறார்கள். கண்டிப்பாக முடியும் என்கிறார் இவர். இல்முல் ஃபராசத் கொடுக்கப்பட்டவர்கள் நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை கூட வழிமார்களால் அறிந்து கொள்ள முடியும். சொன்னார்கள், நாளைக்கு நீ பாயாசம் சாப்பிடுவாய், முடிந்தால் அதை தடுத்துப்பார். இது பெரிய விஷயமா? நாட்டில இருந்தால் தானே பாயாசம் கிடைக்கும், நாம் காட்டுக்கு செல்லலாம் என்று காட்டுக்கு செல்கிறார். ஒரு மரத்திற்கு அடியிலே அமர்ந்திருக்கிறார். வியாபார கூட்டம் ஒன்று வருகிறது, அங்கே உணவு சமைக்கிறார்கள். உணவினுடைய இறுதியிலே பாயாசமும் சமைக்கிறார்கள். பாயாச வாடை வருகிறது, அழைத்து கொடுத்தால் என்ன செய்வது என்று மரத்துக்கு மேலே ஏறி அமர்ந்து கொள்கிறான். திருடர்களின் கூட்டம் ஒன்று வருகிறது. பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு உணவை விட்டுவிட்டு இவர்கள் ஓடிவிட்டார்கள். வியாபார கூட்டம். அந்த திருடர்கள் உணவை சாப்பிட வேண்டும், கடுமையான பசி. ஆனால் இதிலே விஷம் கலந்திருந்தால் என்ன செய்வது என்று எண்ணி பார்க்கிறார்கள். அதனால அக்கம் பக்கத்துல ஆள் இருக்கா பாருங்க, தேடி பார்க்கிறார்கள். மரத்திலே இவன் மட்டும் அமர்ந்திருக்கிறார். கீழே இறங்கடா, பாயாசம் தருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது, அட பாவிகளா, பாயாசத்துக்கு பயந்துனால் மேல நான் உட்கார்ந்திருக்கேன், கீழே இறங்கு, பாயாசம் உண்டு. முடியாது. 2 பேர்கள் மேலே ஏறினார்கள், இழுத்து வந்தார்கள், மாயை பிளந்தார்கள், பாயாசத்தை உள்ளே திணித்தார்கள். குடிச்சிட்டு வந்து இப்ராஹிம் அதிகம் சொன்னார், அவரு நாளைக்கு பாயாசம் கிடைக்கும்னு மட்டும் நீங்க சொன்னீங்க, 2 குத்து குத்தி பாயாசம் கொடுப்பார்கள் என்று சொல்லி இருந்தால் நான் காட்டுக்கே சென்றிருக்க மாட்டேன். விதி ஒரு மனிதனுடைய மதியை விட வெஞ்சி நிற்கும். இதைத்தான் அல்லாஹ் பாராட்டி பேசுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் பாராட்டி பேசுகிறான். சிறு குழந்தையிலே எம்முடைய விதி எப்படி மதியை விஞ்சி நின்றது என்ற வரலாற்றை அல்லாஹ் சொல்லுவான். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுது அழகாக பேசுகிறான். பெருமானார் பிறப்பதற்கு முன்பதாக அகிலம் படைக்கப்பட்டு அருவாகுகளாக இருக்கிற வேளையிலே, நபிமார்கள் எல்லாம் ரூகுகளாக இருக்கிற வேளையிலே, இது அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன், நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபிமார்களிடத்திலே அல்லாஹ் அறுதிமானமிட்டான். நபிமார்களிடத்திலே அறுதிமானமிடுகிறான். நமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா, உங்களுக்கு கல்வி ஞானம் எல்லாம் நாம் கொடுப்போம், வேதங்களை நாம் அளிப்போம். இறுதியிலே ஒரு நபி தோன்றுவார். சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திக்குன் லிமா மஅக்கும்,
கடைசியிலே ஒரு நபி வருவார், உங்களை எல்லாம் உண்மைப்படுத்துவார் என்று சொன்ன அல்லாஹ் ரெண்டு வார்த்தைகளை இங்க போடுறார். லதுமினுன்ன பிஹி வலதன்சுருன்ன. அந்த நபியை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளவும் வேண்டும், அந்த நபிக்கு நீங்கள் உதவி செய்யவும் வேண்டும் என்கிறான் அல்லாஹ். எல்லா நபிமார்களும் ரசூலை ஈமான் கொள்ள வேண்டும், ரசூலுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ் மறுபடியும் கேட்கிறான், அக்ரர்தும் வஅகத்தும் அலா தாலிக்கும் இஸ்ரி. என்னுடைய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டீர்களா, கையெழுத்திடுகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். எல்லோருமே காலு அக்ரர்னா, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் ஈமான் கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார்கள், நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டா எல்லா ஈமான் கொள்ளணும், எல்லா உதவி செய்யணும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் அல்லவா? எல்லா நபிமார்களுடைய கடைசியில தான் ரசூலுல்லாஹ் தோன்றி இருக்கிறார்கள். ரசூலை கொண்டு எப்படி எல்லோரும் ஈமான் கொள்ள முடியும்? ரசூலுல்லாஹ் பிறந்தது கடைசியில, எப்படி ஈமான் கொள்ள முடியும்? இந்த மிஅராஜினுடைய பயணத்தின் பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு செல்லுகிறார்கள். அங்கே எல்லா நபிமார்களுக்கு முன்னால் பாங்குரைக்கப்படுகிறது தொழுகைக்காக. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பாங்கு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றதுன்னு ஜிப்ராயிலுக்கு தெரியல. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லா நபிமார்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அஷ்ஹது அன்னல் அன்பியா என்று சொல்வதா அல்லது என்ன சொல்லுவது? அல்லாஹ் சொல்லுகிறான், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். முஹம்மது அல்லாஹ்வினுடைய தூதர் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது பாங்குக்கு பதில் சொல்றது வாஜிப். எல்லா நபிமார்களும் பதில் சொல்லுகிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். எல்லா நபிமார்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு ஈமான் கொள்ளுகிறார்கள். எல்லா நபிமார்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துகிறார்கள். எல்லா நபிமார்களும் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட பயணம் தான் இந்த மிஅராஜ் பயணம். இன்னொரு இருக்கு, வல தன்சுரன்னஹு. பெருமானாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதுக்கு ஒரே ஒரு நபி அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ் உயர்த்திக்கிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு, உம்மத்தே முஹம்மதியாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதையெல்லாம் நினைத்தார்களோ, எதையெல்லாம் கனவு கண்டார்களோ, அந்த கனவை நினைவாக்குவதற்காக வருவார்கள். கடைசி காலத்திலே எல்லோரும் முஸ்லிம் ஆவார்கள். பெருமானாருடைய கனவு இதுதான். உலகம் அழிகிற போது, உலகம் அழிகிற பொழுது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் இஸ்லாமாக வேண்டும் என்பதுதான் பெருமானாரின் கனவு. அந்த கனவை நினைவாக்குவதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இறங்குவார்கள். ஒரு காலம் வரும், கியாமத் நாளுக்கு நெருக்கமாக ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே அனைவரும் இஸ்லாமியர்களாக ஆகுவார்கள். எல்லா சிலுவைகளையும் உடைப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களை எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அகற்றுவார்கள். அங்கே இஸ்லாம் மட்டுமே நிலை பெற்றிருக்கும். பெருமானாருக்கு உதவி செய்வார்கள். பெருமானார் என்றைக்குமே உதவி செய்தவர்களுக்கு மறு உதவி செய்கிற பழக்கத்தை கொண்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மன்னரைக்கு அருகிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். காரணம், தனக்கு உதவி செய்தவருக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஒதுக்கி இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதைத்தான் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எல்லா நபிமார்களும் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக மிஅராஜ் பயணத்தை ஏற்பாடு செய்கிறான். இன்னொரு காரணமும் உண்டு. மிஅராஜ் பயணத்தை ஏற்பாடு செய்வதற்கான மற்றொரு காரணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கவலை நீக்கத்திற்காக இந்த ஏற்பாடு. பெருமானாருக்கு என்ன கவலை? பெருமானாரை காத்த 2 அரண்கள் இறந்து விட்டார்கள், வஃபாத் ஆயிட்டாங்க. ஒன்று அபூ தாலிப், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் வஃபாத்தாகி விடுகிறார். நம்ம தாய் தந்தையை போன்று நம்முடைய மகன் தந்தையினுடைய உறவு அவர்களுக்கு இல்லை, நெருக்கமான உறவு. இன்றைக்கு நம்முடைய மகன் தந்தையினுடைய உறவுலாம் அவ்வளவு நெருக்கம்னு சொல்ல முடியாது. பேர் வைத்திருப்பான் அன்னை இல்லம் என்று. அன்னைகள் இருப்பது முதியோர் இல்லத்தில். அலி ரலியல்லாஹு இடத்திலே ஒரு தாய் போய் சொல்லுகிறாள், என்னுடைய மகன் என்னை விரட்டி விட்டான் என்று சொல்லும். அந்த அம்மா தாய் போய் சொல்லுகிற பொழுது இன்னைக்கு நிறைய வீடுகள் அது நடக்குது. மகன்கள் எல்லாம் பெற்றோர்களை நிந்திப்பது என்பது நடக்கிற ஒன்று. இந்த ஊர்ல அநேகமா நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நிந்திக்கிற பொழுது அந்த தாய் அலியிடத்திலே சொல்லுகிறாள், என்னை என்னுடைய மகன் உரட்டுகிறான் என்று சொல்லுகிற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அந்த மகனை அழைத்து சொன்னார்கள்,
அலி என்றைக்கு பேசினாலும் சுருக்கமாக பேசுவார்கள். அதே நேரத்தில் ரொம்ப நிறைவான கருத்தை சொல்லுகிற பழக்கம் கொண்டவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அந்த சிறுவரை பார்த்து சொல்லுகிறார்கள், மகனை பார்த்து சொல்லுகிறார்கள், வயிற்றிலே இடம் கொடுத்த அன்னைக்கு வீட்டிலே இடம் இல்லையா என்று. உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாத இடம் வயிறு. வயிற்றிலே இடம் கொடுத்த அன்னைக்கு வீட்டிலே இடம் இல்லையா? அந்த அளவிற்கு உறவுகள் நெருக்கமாக இருந்த காலம் ஒன்று. இன்றைக்கு உறவுகளுக்குள்ளே தூரம் பாலம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அபூ தாலிப் செய்த உதவிகள் ஏராளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கொண்டிருந்த பாசமும் ஏராளம். வரலாறுகளை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். உயிருக்குயிரான நேசம். ஆனால் இன்றைய நேசம் எல்லாம் வெறும் காக்கைகளை போன்ற நேசம். ஒரு இறை நேசனுடைய வரலாறுகளை எழுதுவார்கள். இஸ்லாஹி குத்துபாத் என்ற ஒரு உருது நூலிலே ஒரு இறைநேசர் தன்னுடைய மகனை சோதிப்பதற்காக 27 வயசு மகனை சோதிப்பதற்காக வேண்டி வீட்டினுடைய முற்றத்திலே காக்கைகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறது. அந்த மகனை பார்த்து சொன்னாரு, தம்பி முற்றத்துல என்னப்பா இருக்குன்னு சொல்லும் போது அவன் சொல்லுவான், அத்த காக்கைகள் அமர்ந்திருக்கிறது, காக்கைகள். இன்னொரு 5 நிமிஷம் ஆச்சு. மறுபடியும் மகனை அழைத்து தந்தை கேட்கிறார், முற்றத்தில என்னப்பா இருக்கிறது? நேற்று வரை நல்லத்தானே இருந்தீங்க, இன்றைக்கு என்ன ஆனது? காக்கை காக்கை. இன்னொரு 5 நிமிடம் ஆனது. மகனை அழைச்சாரு, மகனே இது என்ன? காக்கை 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 காக்கை. உங்களுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடித்து விட்டதா? இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டாரு. கேட்டார், மகனே இதெல்லாம் என்னப்பான்னு. காக்கை காக்கை காக்கை. இனிமேல் இருந்தால் எனக்கு பைத்தியம் பிடித்து விடும் போல் தெரிகிறது. முதல்ல அத்தாவை பைத்தியமாக்கினார், இப்ப மகனுக்கு பைத்தியம் விடும் போல் தெரிகிறது. இன்னொரு 5 நிமிடமானது. அழைக்கிறார், கேட்கிறார், இது என்ன என்று. ஒண்ணுமே பேசலாம். மகன் ஒன்றும் பேசவில்லை. பெட்டி எடுத்துக்கிட்டு படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு கிளம்புகிறார். அப்பொழுதுதான் மகனை அழைத்து சொன்னார், 25 நிமிடத்திலே நீ படுக்கையை எடுத்துக்கொண்டு வெளியே புறப்பட்டு விட்டாய். ஆனால் 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே முற்றத்திலே காக்கைகள் அமர்ந்திருந்தது. என்னிடத்திலே 25 முறை நீ கேட்டாய், உனக்கு வயது 2. 25 வருஷத்துக்கு முன்னாடி 2 வயசா இருக்கும் போது இது என்ன இது என்ன இது என்ன என்று 25 முறை கேட்டாய். நான் 25 முத்தங்கள் கொடுத்து நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன். 250 முறை நீ கேட்டிருக்க கூடாதா? 250 முத்தங்கள் கொடுத்து நான் சொல்லி இருக்கலாம் என்று எண்ணி இருந்தேன். உனக்கும் எனக்கு மத்தியில் இருக்கிற வித்தியாசம் இதுதான். 25 நான் 250 நீ கேட்டிருக்க கூடாதா என்றிருந்தேன். நீ 25 நிமிஷத்துல பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டியப்பா. இன்றைய உறவுகள் அப்படி. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உறவு நெருக்கமான உறவு இருந்தது. அந்த அபூ தாலிப் வஃபாத்தாகி விடுகிறார்கள். 3 நாட்கள் தான் ஆகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 2வது ஆரண் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவும் வஃபாத்தாகி விடுகிறார். அபூ தாலிபும் வஃபாத். 3 நாளிலே ஹதீஜா. கணவன் மனைவி என்றால் கண்மணியும் ஹதீஜாவையும் போன்று வாழ வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு நெருக்கமான வாழ்க்கை. பெருமானார் ஹதீஜா இருக்கிற வரைக்கும் வேற எந்த மனைவியையும் மணக்கவில்லை. 25 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிறார்கள். ஒரு சின்ன பிரச்சனைகள் கூட வரவில்லை. 25 ஆண்டு காலத்துல இன்று போல் என்றும் வாழ்க என்று நாம் வாழ்த்துகிறோமே, அதே ஹதீஜாவுக்கு ரசூலை தவிர வேற யாருக்கும் பொருந்தாது. இன்னைக்கு வாழ்த்துற வாழ்த்துக்கள் எல்லாம் போலி வாழ்த்து. இன்று போல் என்றும் வாழ்க என்று வாழ்த்து விட்டு அது மாதிரி இவன் நடக்கிறானா? திருமணம் முடித்த ஆரம்ப காலத்தில் வேண்டுமானால் அப்படி இருப்பான். திருமணம் முடிச்ச ஆரம்ப காலத்துல 2 பேர் உட்கார சீட்ல பஸ்ல, ஒரு சீட்ல ஒருத்தர் உட்கார சீட்ல 2 பேர் உட்கார்ந்து போவான். அவ்வளவு நெருக்கமாக. கொஞ்ச நாள் ஆகும் போது அந்த பக்கத்து அந்த அம்மா உட்கார வச்சுட்டு இவன் இந்த பக்கத்து உட்கார்ந்துகிட்டு அந்த பக்கத்து திரும்பி பார்த்துட்டு போயிட்டு இருப்பான். ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னா நீ முன்னாடி பஸ்ல போ, நான் பின்னாடி வர்றேன். இன்று போல் என்றும் வாழ்க பேர். ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வாழவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஜாவோடு வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அந்திம காலம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவினுடைய அந்திம காலம். ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்படுகிறது. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமாவை அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமா உன்னுடைய தந்தையிடத்திலே செல் ஃபாத்திமா, என்னிடத்திலே ஆடைகள் கிடையாது ஃபாத்திமா, போர்த்திக் கொள்வதற்காக பெருமானாரிடத்திலே ஏதாவது துண்டு இருந்தால் வாங்கி வா ஃபாத்திமா. ஃபாத்திமா ரலியல்லாஹு சென்று பெருமானாரிடத்திலே கோடீஸ்வரி ஃபாத்திமா, கோடீஸ்வரியா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஆடைகள் கிடையாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு ஆடை வாங்கி வந்து கொடுக்கிறார்கள். கொஞ்ச நேரம் ஆகிறது. ஹதீஜா ரலியல்லாஹு இதிலே நாம் மரணித்து விட்டால்
என்ன செய்வது என்று எண்ணிக்கொண்டு மறுபடியும் பாத்திமாவை அனுப்புகிறார்கள். பாத்திமா, இந்த காய்ச்சலிலே நான் மரித்து விட்டால் பெருமானாரிடத்திலே சென்று கேள், அவர்களின் தலப்பாகையை என்னுடைய கபரிலே வைப்பார்களா என்று கேள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், அன்னை இறந்ததற்கு பிறகு உங்களுடைய தலப்பாகையை நீங்கள் தருவீர்களா என்று கேட்கிறார்கள். என்று கேட்கிற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலங்கிய கண்களோடு சொன்னார்கள், கதீஜாவிற்கு என்னுடைய தலப்பாகையை இல்லை, என்னுடைய தோலை கேட்டாலும் கதீஜாவிற்கு நான் கொடுக்க தயார் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள். இன்னைக்கு இருக்கிற வீடுகள் எல்லாம் வீடுகளாகவே இல்லை. நம்ம ஊர்ல எல்லாம் நல்லா இருக்கு, எங்க ஊரை நான் சொல்லுகிறேன். வீடுகள் வீடுகளாக இல்லை, பேய் வாழும் குகைகள். மனைவி இடத்துல போய் கணவனை பத்தி கேட்டு பாருங்க, உங்க வீட்டுக்காரி எப்படின்னு கேளுங்களேன். அவங்க சொல்லுவாங்க, பாலு கிணத்துல தள்ளிட்டாங்க என்னைய. கணவனிடத்துல போய் மனைவியை பற்றி கேட்டு பாருங்கள். திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் நான் பேயை பார்த்து பயந்து இருக்கிறேன், திருமணத்திற்கு பின்னால் பயந்ததில்லை. காரணம், பேயோடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இவன் பேயும் பாலும் கிணறும் ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும்? பேயும் பாலும் கிணறு ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றா, அதனாலதான் கூப்பிடும் போதே சனியனே அந்த குழந்தை. போன ஜென்மத்திலே நான் என்ன பாவம் செய்தவனோ இப்படி பிறந்திருக்கிறான். இந்த ஜென்மத்திலே இவன் செய்யற பாவத்துக்கு இதை விட மோசமா பிறப்பாங்கிறது இவனுக்கு தெரியும். நம்முடைய உறவுகள், ஒரு கணவன் கணவனாக இல்லை, ஒரு மனைவி மனைவியாக இல்லை, அனுசரித்து போகிற ஆட்கள் இல்லை. ஆனால் கதீஜா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் எப்படி அனுசரித்து போனார்கள்? செல்வம், தன்னுடைய செல்வம் முழுவதையும் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுக்கறாங்க. செல்வம் முழுவதையும் அளித்தார்கள் இஸ்லாத்தை காப்பதற்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கிற மனைவிமார்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, செல்வத்தை முழுவதும் அரிக்கிறார்கள். அவர்கள் அழித்தார்கள், இவர்கள் அழிக்கிறார்கள். அதனாலதான் ஒரு கவிஞன் ரொம்ப அழகா எழுதி இருந்தான். ஒரு பெண்மணி கேட்பார்கள் கணவனிடத்தில், நகையின் மீது ஆசை கொண்ட பெண் கேட்பாள், எனக்கு ஒரு தங்கமான் வேண்டும் என்று கேட்பாள். எனக்கு ஒரு தங்கமான் வேண்டும். அவன் வாங்கி கொடுக்கிறான் தங்கமான். லட்சாதிபதி. ஒரு சில நாட்கள் தான் ஆனது, தங்கமான் காணாமல் போனது. மறுபடியும் கேட்கிறா, தங்கமான் வேணும் எனக்குன்னு கேட்கிறா. இவன் காசு இல்ல, இருக்கிற காசுக்கெல்லாம் தங்கமான் வாங்கி கொடுத்துட்டான். இப்ப காசு இல்ல, தங்கமான் வாங்க முடியாது என்று சொல்லுகிற பொழுது அவள் கேட்டபாடில்லை, மூளையில முடங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறான். நண்பன் வந்தான், ஏனடா இப்படி முடங்கி போய் இருக்கிறாய் என்று கேட்கிறார். என் மனைவி மறுபடியும் தங்கமான் கேட்கிறாய், என்ன செய்யறதுன்னே புரியல. அப்ப இவன் சொன்னா, நீ ஏன்டா கவலைப்படுற, இப்படி சொல்லி இருக்கலாம்ல, நீயே பெண்மான், உனக்கு ஏன் அந்தமான், நான் இருக்கிறேன் எஜமான், கமான், வேலையே முடிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு சொன்ன வேற மாதிரி நடக்கிறோம். பொருளாதாரத்தை கதீஜா அளித்தார்கள், ஆனால் இன்றைக்கு பொருளாதாரம் அழிக்கப்படுகிறது. கதீஜா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஹிரா குகையில் இருக்கிற பொழுது ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் எவ்வளவு உயரமான குகை. கதீஜா ரலியல்லாஹு பெருமானாரை விட 15 வயது மூத்தவர்கள். பெருமானாருக்கு உணவுகள் கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு நாளைக்கு ஒருக்க, 2 நாளைக்கு ஒருக்க உணவுகளை கொண்டு செல்லுவார்கள். பெருமானாருக்கு பணி செய்தார்கள், தக்லீஃப் கொடுக்கல. கணவனுக்கு பெருமானாருக்கு கஷ்டப்படுத்தியதாக சரித்திரம் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு கூட அப்பப்ப குத்தி காட்டிடுவாங்க. பொம்பளைகளுக்கே உள்ள இயற்கையான பாணி, ஒரு கொட்டு வச்சிடுவாங்க. ஆயிஷா கூட இதை செய்வார்கள். ஆனால் கதீஜாவினுடைய வரலாறுகள் முழுவதையும் நீங்கள் புரட்டி பாருங்கள், அவர்கள் பெருமானாருக்கு தக்லீஃப் கொடுத்ததாக, சிரமம் கொடுத்ததாக சரித்திரமே கிடையாது. இன்றைக்கும் சில மனைவிமார்கள் ரொம்ப சூசகமா சிரமம் கொடுப்பாங்க, ரொம்ப அழகா சிரமம் கொடுக்கிற வழக்கம் உண்டு. முல்லாவினுடைய கதையை கூட நீங்கள் எல்லாம் படித்திருக்கலாம். ஒரு சில மனைவிக்கு கணவனை கஷ்டப்படுத்துறதுலேயே ஒரு ஆனந்தம். அந்த வகையை சார்ந்தவர் தான் முல்லாவினுடைய மனைவி. முல்லாவுக்கு சூப்பு, சுட சுட சூப்பு, அதிலே ஏராளமான காரங்கள் போடப்படுகிறது. முல்லா உறிஞ்ச வேண்டும், மூளைக்கு ஏற வேண்டும், அவர் அழுக வேண்டும், அதை கண்டு நாம் ஆனந்தம் அடைய வேண்டும். எவ்வளவு அற்புதமான ஆசை! வைத்து முல்லா குடிப்பதற்கு பகரமாக ஏதோ ஒரு வேலையா போயிட்டு வந்த மனைவி தானே எடுத்து ஒரு உறிஞ்சிரு. வேகமாக மூளைக்கு ஏறியது, கண்கள் கண்ணீரை கொட்டுகிறது. முல்லா கேட்கிறாரு, ஏன் இப்படி அழுகிறாய் என்று கேட்கிற பொழுது, இல்ல எங்க அம்மாவை நினைச்சு நான் அழுகிறேன். சேர்த்த வேண்டும் அல்லவா, எங்க அம்மாவை நினைச்சு அழுகிறேன். எதற்கு உங்க அம்மாவை நினைச்சு அழுகிறாய்? எங்க அம்மாவுக்கு சூப் உண்டா ரொம்ப பிடிக்கும், ஆனா அங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அதனால எங்க அம்மாவை நினைச்சு நான் அழுதுட்டு இருக்கிறேன்.
முல்லா சரி உண்மைதான் நம்பிட்டு அவர் எடுத்து ஒரு உறிஞ்ச வேகமாக மூளைக்கு ஏறுகிறது. அவரும் அழுகிறாரு. உடனே இந்த அம்மா ஆனந்தத்துல கேட்கிறாங்க, நீங்க ஏங்க அழுகிறீங்க? நானும் உங்க அம்மாவை நினைச்சு தாண்டி அழுகிறேன். நீங்க ஏன் எங்க அம்மாவை நினைக்க வேண்டும்? நீங்க ஏன் எங்க அம்மாவை நினைக்கணும்? அவர் சொன்னார், உங்க அம்மா போகும்போதே உன்னையும் கூட்டிட்டு போயிருந்தா நல்லா இருக்குங்கிறத நினைச்சு நான் அழுது கொண்டிருக்கிறேன். தக்லீஃப் கொடுப்பதையே வாழ்க்கையாக கொண்டவர்கள் உண்டு. ஆனால் ஹதீஜாவினுடைய வாழ்க்கை எப்படி அல்ல. பெருமானாருக்கு உதவியாக இருந்தார்கள், உறுதுணையாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து பேசியதாக ஒரு வரலாறு கூட, ஒரு வார்த்தைகளை கூட காண முடியாது. அதனால தான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமே நேரடியா இறங்கி வந்து ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவுக்கு சலாம் சொன்னாங்க. ஜிப்ராயிலே நேரடியாக வந்து, காரணம் என்னவென்று சொன்னால், பெருமானார் கலங்கிய நேரத்திலே பெருமானாருக்கு ஆறுதலாக இருந்தார்கள். பெருமானார் கஷ்டப்பட்ட வேளையிலே பெருமானாருக்கு அரணாக இருந்தார்கள், உறுதுணையாக இருந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கூட அப்பப்ப கேட்பாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொஞ்சம் உசுப்பேத்தி விடுவாங்க. ஆனா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அப்படி அல்ல. வார்த்தைகளை கூட ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அளந்து பேசுவார்கள். ஹதீஜாவினுடைய வார்த்தைகளை கூட அளந்தறலாம். பெருமானார் இடத்துல பேசுகிற பொழுதே அளந்த வார்த்தைகள், ரொம்ப சுருக்கமான வார்த்தைகள். மற்றவர்கள் எல்லாம் ஏளனம் செய்கிறார்கள், பெண்கள் எல்லாம் ஏளனம் செய்கிறார்கள். பெருமானார் கதீஜாவை திருமணம் முடித்த வேளையிலே பெரிய கோடீஸ்வரியை முடிச்சிருக்கிறார், பணத்துக்காக முடிச்சிருக்கிறார் என்றாங்க. இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட உடனேயே கதீஜா ரலியல்லாஹு தஆலா எல்லா பெண்களையும் ஒன்று சேர்த்து சொன்னார்கள், இனிமேல் என்னுடைய சொத்துக்கள் என்னை சார்ந்ததல்ல, எல்லாம் என்னுடைய கணவரை சார்ந்தது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அதை கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை கதீஜா ரலியல்லாஹு தஆலாவால். தன்னுடைய கணவருக்கு ஒரு சின்ன பங்கம் கூட வந்துவிடக் கூடாது என்று கண்ணும் கருத்துமாக வாழ்ந்தவர்கள் கதீஜா. சின்ன வார்த்தைகள் கூட கதீஜாட்ட வந்து எக்ஸ்ட்ரா வந்துடுறதில்லை. இன்னைக்கு நம்ம வீட்டுல எக்ஸ்ட்ரான வார்த்தைகள் தான் அதிகம். சேலத்தில் இருக்கிற பெண்களை சொல்லுகிறேன், இந்த ஊர் பெண்களை நான் சொல்லல. இந்த ஊர் பெண்கள் அளவாகத்தான் அளந்துதான் பேசுவார்கள் என்று எனக்கு தெரியும். ஒரு சின்ன பிரச்சனையை எழுதுவான் ஒருவன், உருது நூலில் அழகா எழுதியிருக்கிறான். சின்ன வார்த்தையால் ஏற்படுகிற பிரச்சனை எவ்வளவு உண்டு. ஒரு சின்ன வார்த்தை தான் இன்றைக்கு எத்தனையோ பேர்களை கோர்ட்டுக்கு ஏற்றி இருக்கிறது, எத்தனையோ பேர்களுடைய நிக்காகை விவாகரத்திலே முடித்திருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் காற்றிலே கரைகிற சில வார்த்தைகள். நடக்கிறதா இல்லையா? காற்றிலே கரைகிற சில வார்த்தைகள். பெருநாளைக்கு முதல் நாள் வரைக்கும் எல்லாத்துக்கும் துணி எடுக்கிற கணவன் கடைசியில போய் தான் இவனுக்கு எடுப்பான். எடுத்துட்டு வீட்டுக்கு வருகிறான், உருது நூலிலே பதிக்கப்பட்ட வரலாறு. வீட்டுக்கு வருகிறான், ஒரு 4 விரக்கட்ட பேண்ட் கூடிருச்சு. போட்டு பார்க்கிறான், பெரிதாக இருக்கிறது. மனைவி இடத்திலே சொன்னான், வீட்டிலே தையல் மிஷின் இருக்கிறது அம்மா, தைத்து எம்மிங் பண்ணி வைத்து விடு, வெட்டி தைத்து எம்மிங் பண்ணி வைத்து விடு என்று சொல்ல, எந்த மனைவி தான் பொருந்திக்குவா? உங்களுக்கு இதே வேலையா போயிடுச்சு. ஒன்று வாங்கினால் பெரிதாக வாங்குவீர்கள் அல்லது சிறிதாக வாங்குவீர்கள், இதே குழம்பா போச்சு, என்னால முடியாது. இவன் பார்த்தான், ஏன் வம்பு, நாமே வெட்டி தைத்து விடலாம் என்று வெட்டி தைத்து வைத்து விடுகிறான். பொதுவாகவே பொம்பளைங்க ஆரம்பத்துல கத்துனாலும் பின்னாடி ஒரு வகையான இறக்கம் வரும். அந்த அம்மா தையல் எல்லாம், அந்த அம்மா சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு கணவர் பெரிய பேண்டை அல்லவா போட வேண்டி இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு அந்த அம்மா போய் ஒரு 4 விரக்கட்டை வெட்டி தச்சு வச்சிடறாங்க. பொதுவாகவே பெண்களுடைய பழக்கம் ஒரு 3 மணி போய் தூங்கிடுவாங்க. இந்த அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது மகன் நினைக்கிது, அத்தாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, நாளைக்கு நம்முடைய தந்தையின் நிலை என்னவோ தெரியல, அதனால நாம வெட்டி தச்சிடலான்னு அந்த பெண்ணு போய் ஒரு 4 விரக்கட்டை வெட்டி தச்சு வச்சிடறாங்க. அடுத்த நாள் ஒரு பேண்ட போடுவாரா, டவுசரா போடுவாரா? இதற்கெல்லாம் என்ன காரணம்? அந்த காரணத்தை எண்ணி பார்க்கிறோம். என்ன காரணம்? ஒரு சின்ன வார்த்தை. அந்த வார்த்தையை மட்டும் கையாளாமல் இருந்திருந்தால், செய்ய போறது இவங்கதான், அந்த வார்த்தையை மட்டும் கையாளாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அந்த பேண்டினுடைய நிலைமை இப்படி ஆயிருக்காது. இதே நிலையை எத்தனையோ பேர்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. சும்மா இருக்கிற வார்த்தைகள் தான். 10 மணிக்கு வர வேண்டியவர் கடையிலிருந்து 10:15 வருவார். இங்கிருந்து போன் வார்த்தைகள் வேகமாக வரும். நான் இருக்கிறேனா செத்தேனா என்று உங்களுக்கு தெரியவில்லை, என்ன வரவே இல்லை என்று இவர் போன் பண்ண அந்த அம்மாவுக்கு இவர் பதில் சொல்லுவார் அங்கிருந்து, சரி நீ சித்தனெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும், இப்ப சொர்க்கத்திலிருந்து பேசுறியா நரகத்திலிருந்து பேசுறியா? பிரச்சனை துவங்கிவிடும். அது எங்கே போய் முடிகிறது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவை பொறுத்தவரை அப்படி அல்ல. ஒரு சிறந்த மனைவியாக இருந்தார்கள். கணவன் மட்டும் சரியா இருக்கிறாங்கிறத நான் சொல்ல வரவில்லை. இன்றைக்கு கணவன்மார்களும் அதே நிலையில் ஆண் ஆதிக்கம் தலைவிரித்தாடுகிற காலம் இது. ஒரு சில வார்த்தைகளை பெண்களுக்கே வச்சிருக்கிறான், ஆண்களுக்கே கிடையாது.
வாழா வெட்டி பொம்பளைகளுக்கு மட்டும் சொல்லுமா, வாழா வெட்டன் இருக்கா? விதவை பெண்களுக்கு மட்டும் பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள். விதவன் இருக்கா? இல்ல. ஆண் ஆதிக்கம் மேலிடு. சந்தர்ப்பவாதியாக மாறிவிடுகிறான் மனிதன். ஒரு கணவன் இருக்கிறானே இன்னைக்கு சந்தர்ப்பவாதியாக மாறிவிடுகிறான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி மாறவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 மனைவியோட ஒண்ணா வாழ்ந்திருக்கிறாங்க. பெருமானார் 11 மனைவிகளை திருமணம் முடித்தார்கள். 9 மனைவியோடு ஒண்ணா வாழ்ந்திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையிலே தலாக்கு என்பதனுடைய வாடை கூட அடிக்கவில்லை. ஒரு வாடை கூட வரல. 9 மனைவி கூட வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு மனைவிக்கு ஒரு சிலர் பார்த்தாக்க வெறும் தலாக்கா அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஆனால் கணவன் சிறந்த கணவனாக வாழ்ந்து காட்டினார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறவில்லை. ஒருவன் அழகாக அரபிக் கதை கொண்டு எழுதுவான். அதை தமிழ்ல கூட இன்னைக்கு கதையாக வடித்து விட்டான். அசல்ல இது அரபிக் கதை. எப்படி ஒரு கணவன் சந்தர்ப்பவாதியாக மாறுகிறான் என்பதற்கு எழுதுவான். விறகு வெட்டி விறகை வெட்டுகிறார். கோடாரி போய் ஆற்றிலே விழுகிறது. ஆழமான ஆறு, எடுக்க முடியாது. தன்னிடத்தில் இருக்கிற ஜின்னை அழைக்கிறான். அழைத்து கோடாரியை எடுத்து கொடுக்க சொல்லுவான். இவனை சோதிப்பதற்காக 10 மடங்கு ஒரு நல்ல கோடாரிய, வெள்ளி கோடாரியை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குது. அவன் பார்த்துட்டு சொன்னா, இது என் கோடாரி இல்லைன்னா, அடப்பாவை இந்தியாவில பிறந்து இவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறியே, ஒரு தங்க கோடாரி எடுத்து கொண்டு வந்து கொடுத்து இதுவா உன் கோடாரி என்று கேட்க இதுவும் இல்லை என்றான். இந்தியாவில இப்படி ஒருத்தனை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. வைரம் பதிச்ச கோடாரிய கொண்டு வந்து கொடுத்த உடனே மேலையும் கீழையும் பார்த்தான். பார்த்துட்டு சொன்னா, இதுவும் என் கோடாரி இல்லைன்னா. அசந்து போன அந்த ஜின் இவனுடைய அசல் இரும்பு கோடாரியை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தது இதுவா என்று கேட்டது. ஆமான்னா, இவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறாய், அதனால இந்த 3ஐயும் சேர்த்து புடின்றுச்சு. கொஞ்ச நாள் ஆனது. மனைவியோடு இவன் அந்த ஆத்தங்கர வழியா சென்றுகிட்டு இருக்கும் போது மனைவி உள்ள விழுந்துட்டான். மனைவியை தூக்குவதற்காக இப்பொழுது வழக்கம் போல அழைச்சான். வந்தது ஜின். மனைவியை விட 10 மடங்கு அழகான பெண்ணை சோதிக்கிறதுக்காக கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திச்சு. மேலையும் கீழையும் பார்த்தவன், இதுதான் என் மனைவின்ட்டான். அட பாவி, உன்னை போய் பரிசுத்தமானவன் என்று நான் சொன்னேனே, உகந்தவன் என்று சொன்னேனே, உத்தமன் என்று சொன்னேனே, நீ இப்படி இருக்கிறாயே. அதற்கு அவன் சொன்னா, இது இல்லைன்னு நான் சொன்னா 20 மடங்கு அழகான பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி இதுவா என்று நீ கேட்பாய், நான் இல்லை என்று சொல்லுவேன். 30 மடங்கு அழகான பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி இதுவா என்று கேட்பாய், நான் இல்லை என்று சொல்லுவேன். கடைசியில் என்னுடைய மனைவியையே கொண்டு வந்து நிறுத்தி இதுவா என்று கேட்பாய், நான் ஆமாம் என்று சொல்லுவேன். கடைசியில இவ்வளவு பத்தினியாக இருக்கிறாய், அதனால இந்த 3ஐயும் சேர்த்து குடிச்சுக்கேன்னு சொல்லிட்டா. ஒண்ணுக்கே இங்க படாத பாடாக இருக்கிறது. நான் இந்த 4ஐயும் வச்சு நான் என்ன செய்ய முடியும்? சந்தர்ப்பவாதியாக மாறிவிடுகிறான். ஆனால் பெருமானாரின் வாழ்க்கை எப்படி வாழவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணத்திற்காக வாழுகிறான். ஆண் இன்னைக்கு நிறைய பணத்துக்காக கல்யாணம் முடிச்சாக்கா அந்த வீட்டுல வாங்கிடலாம், பணத்தை வச்சு நாம பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். பண மோகம், காசினுடைய மோகம், வரதட்சணை. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இக்கட்டான சூழ்நிலையில் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜாவை மணமுடிக்கிற பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுலயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகர் கொடுத்தார்கள். 20 ஒட்டகைகளை கொடுத்து கதீஜாவை மணந்தார்கள் என்பது வரலாறு. ஆண் தான் கொடுக்கணும், பெண் கொடுக்க கூடாது. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? நம்முடைய வரலாறுகள் எப்படி இருக்கிறது? நாம கொடுக்கிறோமா அல்லது நாம வாங்குகிறோமா? ஒரு பெண் எப்படிப்பட்டவள் என்பதை முதலில் நாம் புரிய வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், அத்துன்யா குல்லுஹா மதா, உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களுமே, உலகம் முழுவதும் இன்பப் பொருட்கள். இன்பப் பொருட்களிலேயே சிறந்த இன்பப் பொருள் அல் மரஅத்து சாலிஹா, வைரம், வைடூரியம், மரகதம், மாணிக்கம், கோமேதகம் அனைத்தை விட மேலானவள் ஒரு கண்மணி, ஒரு பெண்மணி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு நாமே ஒரு ஆய்வை எடுத்துக்கொள்வோமே. கணவனும் மனைவியும் 25 ஆண்டுகள் வாழுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 25 வருஷம், ஏறத்தாழ 300 மாதங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த 300 மாதத்துக்கும் சலவை தொழிலாளி யாருன்னா மனைவிதான். இவர் சட்டையை கொண்டு போய் கலட்டி போட்டுவார். அதை துவைத்து தேய்த்து கொண்டு வந்து கொடுக்கிற வேலை அவளுக்கு. சலவை தொழிலாளிக்கு மாதம் 200 என்று வைத்துக் கொண்டால் கூட மனைவிக்கு 60,000 நாம கொடுக்கணும். சமையல் செய்பவள் அவள். சமயக்காரிக்கு மாசம் 300 வச்சா கூட 300 மாதத்துக்கு 90,000 நாம் கொடுக்க வேண்டும். உப்பில்லை உரப்பில்லை என்று உதைக்கிறோமே, சமையல்காரிக்கு கொடுப்பதாக இருந்தால் கூட இதை கொடுக்க வேண்டும்.
வாட்ச்மேன். இவர் வெளிநாட்டுக்கு போயிருவாரு, அங்க போயிருவாரு, இங்க போயிருவாரு, வீட்டை பூட்டிக்கன்னு சொல்லிட்டு போயிருவாரு, குழந்தையை பார்த்திக்கன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. வாட்ச்மேனாக இருப்பவள் அவள். மாதத்துக்கு 400 என்று வைத்தால் கூட, 400 என்றால் கூட 1,20,000 நாம் கொடுக்க வேண்டும். ஆயா வேலை பார்க்கிறவாவ சிறுநீர் கழித்த உடனே குழந்தைய கீழே இறக்கி விட்டுருவோம், வந்து சுத்தம் பண்ணுன்னு சொல்லுவோம். ஆயா வேலை பார்க்கிறாளே மாசத்துக்கு 50 வச்சா கூட 15,000 நாம் கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் விட மேலாக தன்னுடைய ரத்தத்தையே பாலாக மாற்றி கொடுக்கிறாளே, இதற்கு எத்தனை கோடி கொடுப்பது? தாய்ப்பாலுக்கு என்ன விலை கொடுப்பது? அவளிடத்திலே கரம் நீட்டுவதா? இதையும் விட மேலாக 9 மாத காலம் சுமக்கிறாள், குழந்தைய சுமக்கிறாள். 3.5 கிலோ, இன்னைக்கு 50 கிராம் உள்ள இருக்கிறத சுமக்க முடியாம ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துடுறான். 3.5 கிலோவை சுமக்கிறாள், பிரசவம், செத்து பிழைக்கிறாள், செத்து பிழைக்கிறாள். இதற்கு எத்தனை கோடி அவளுக்கு கொடுப்பது? பெண்ணுக்கு எத்தனை கோடி கொடுப்பது? நீங்க நான் 2 பிள்ளைய பெத்துட்டேன் அதனால இனிமேல் பெற முடியாது, நீங்க 2 பிள்ளைய பெத்துக்கங்கன்னு சொன்னாக்க எந்த ஆனால முடியும்? பெற முடியுமா? ஆனா இன்சியலுக்கு மட்டும் இவர் வந்துருவாரு. அத்தனை கஷ்டப்படுபவளும் அவள். குழந்தை பிறந்த உடனே இன்சியலுக்கு, ஸ்கூலுக்கு போன உடனே அத்தாவுடைய இன்சியல். இதற்கு என்ன விலை கொடுப்பது? கணவன் சிரித்தால் சிரிக்கிறாள், கணவன் அழுதால் அழுகிறாள், கணவன் தூங்கியதற்கு பிறகு தூங்குகிறாள், கணவன் விழிப்பதற்கு முன்பதாக எழுந்து கொள்கிறாள், பின் தூங்கி முன்னெடும் வேலையாக இருக்கிறாள். இதை விட மேலாக அந்த பெண்மணி கணவன் இறப்பதற்கு முன்பதாக சுமங்கிலியாக இறந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாளே, அவளுக்கு எத்தனை கோடி நாம் கொடுப்பது? கொடுப்பதா அவனிடத்திலே எடுப்பதா? இன்னைக்கு நிறைய நடக்குது இல்ல? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்கள்? அந்த கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை முறையான வாழ்க்கை இருந்தது. அந்த கதீஜா, சிறப்பான கதீஜா வஃபாத்தாகிறார். அபூ தாலிப், அரணான அபூ தாலிபும் மௌத்து, கதீஜா ரலியல்லாஹு தஆலாவும் வஃபாத்தாகிறார்கள். பெருமானாருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், கடுமையான கஷ்டம். பொதுவாகவே ஒரு பெரியவருக்கு ஆறுதல் சொல்வதாக இருந்தால் யார் ஆறுதல் சொல்றது? 50 வயசு ஆளுக்கு கவலையில இருக்கிறாரு, அவருக்கு போய் 25 வயசு பையன் ஆறுதல் சொல்ல முடியுமா? ஆறுதலாக அது ஆகுமா? ஆறுதல் என்றால் தன்னை விட பெரியவர் ஆறுதல் சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையில் இருக்கிறார்கள். பெருமானாருக்கு ஆறுதல் சொல்வதற்கு அகிலத்திலே தகுதி யாருக்கு இருக்கிறது? ஒரே ஒருவருக்கு தான் இருக்கிறது, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அபூபக்கர் சொன்னால் அது ஆறுதலாக ஆகாது, உமர் சொன்னால் ஆறுதலாக ஆகாது. எனவே அல்லாஹ் ஆறுதல் அளிக்க வேண்டும் கண்மணிக்கு. கண்மணி கவலையோடு இருக்கிறார்கள். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கவலையை அல்லாஹ்வால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எனவே அல்லாஹ் விண்வெளி பயணத்தை ஏற்பாடு செய்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மஹானியினுடைய வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம் செல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நெஞ்சில் பிளக்கப்படுகிறது, ஆபரேஷன் செய்யப்படுகிறது, அதிலே பேரொளியை நிரப்பப்படுகிறது. காரணம் அல்லாஹ்விடத்தில் பேசுகிற அளவிற்கு ஆற்றலை பெற வேண்டும். அதற்காக சிதறத்துல் முன்தஹாவை விட கடக்க வேண்டும், அந்த ஆற்றல் வேண்டும் என்பதற்காக பெருமானாரை 100 நிரப்பப்படுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்றார்கள். அங்கிருந்து 7 வானங்களை பெருமானார் கடக்கிறார்கள். இதுல ஒரு சின்ன பாடமும் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானங்களை கடக்கிறார்கள். இந்த 7 வானத்துல 8 நபிமார்களை மட்டும் அல்லாஹ் காட்டுகிறார். எதற்கு அல்லாஹ் காட்ட வேண்டும்? 1,24,000 நபிமார்கள் இருக்க இந்த 7 வானத்துல அல்லாஹ் 8 நபிமார்களை மட்டும் காட்டுகிறார். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சில படிப்பினைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, சில இஷாராக்களை காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஏற்பாட்டை செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்திற்கு செல்கிறார்கள். அங்கு ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை காண்கிறார்கள். எதற்கு அல்லாஹ் ஆதமை காட்ட வேண்டும்? டீ கொடுக்கறாங்க, கொடுக்க சொல்லிடலாமா? என்ன செய்யணும்? பண்ண பேசிட்டு அன்புக்கும் ஏழத்திற்கு முடித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து முதல் வானத்திற்கு உயர்கிறார்கள். அங்கு ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை காணுகிறார்கள். எதற்காக அல்லாஹ் அங்கே காட்டுகிறான் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பிறந்த இடம் சொர்க்கம். இப்லீஸ் என்ற எதிரியின் காரணமாக ஆதம் பூமிக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். இதை போன்றுதான் நாயகமே, நீங்கள் பிறந்த இடம் மக்காவாக இருந்தாலும் கூட
எதிரிகளின் காரணமாக நீங்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவார். இஷாராவாக சொல்லுகிறார். மதீனாவிற்கு நீங்கள் செல்ல போகிறீர்கள் என்ற ஒரு பாடத்தை அல்லாஹ் காட்டுவார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலேயே இருந்திருந்தால் ஆதமும் ஹவ்வாவும் மட்டும் இருக்க வேண்டியதுதான், மக்கள் உருவாகி இருக்க முடியாது. ஆதம் பூமிக்கு வந்த காரணத்தினால் தான் மக்கள் பல்கினார்கள், பெருகினார்கள். இதை போன்றுதான் நாயகமே, நீங்கள் மக்காவிலேயே இருந்தால் இஸ்லாமியர்கள் எண்ணிக்கையிலே அதிகரிக்க மாட்டார்கள் நாயகமே. நீங்கள் மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகுதான் இஸ்லாமியர்கள் அதிகமாவார்கள் என்ற ஒரு பாடத்தையும் அல்லாஹ் காட்டுவார். மக்காவிலே 13 ஆண்டுகள் இருந்தார்களே, 80 லட்சம் பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள். மதீனாவிலே வந்து மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டுகள் இருந்தார்கள். கண்மணி நாயகம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் சொர்க்கத்திலேயே இருந்திருந்தால் ஆதமுக்கு ஒரு பெரிய சிறப்பு இல்லை. சொர்க்கம் இயற்கையிலேயே சிறப்பானது. ஆதம் காலடி வைத்த காரணத்தினால் பூமி சிறந்தது. பூமி சிறந்தது. இதை போன்றுதான் நாயகமே, மக்காவிலேயே நீங்கள் இருந்தால் உங்களால் மக்காவுக்கு சிறப்பில்லை. காரணம், மக்கா இயற்கையிலேயே சிறப்பானது. உங்களால் நீங்கள் பாதம் வைத்த இடம் சிறப்படைய வேண்டும். அதனால் நீங்கள் அதிவிரைவிலே ஹிஜ்ரத் செய்வீர்கள், மதீனாவிற்கு செல்வீர்கள். நீங்கள் பாத அடி வைத்த காரணத்தினால் மதீனா தய்யிபாவாக மாறும். துர்பத் அர்லினா ஷிஃபாஉ மர்லினா. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுகிறார்கள் அல்லவா, மதீனாவினுடைய மணல் நம்முடைய நோய்களுக்கு நிவாரணி என்றார்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இது எதனால்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதம் பதித்த காரணத்தினால். இதை அல்லாஹ் தஆலா காட்டுகிறான். ஆதமின் காரணமாக இத்தனை படிப்பினைகள் இருக்கிறது நாயகமே. நீங்கள் ஹிஜ்ரத் செய்ய போகிறீர்கள் நாயகமே, உங்களால் மக்கள் பல்கப் போகிறார்கள், பெருகப் போகிறார்கள் நாயகமே என்ற ஒரு பாடத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காட்டுகிறான். ஆதம் பூமிக்கு வந்து பூமியை சிறப்பாக்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு சென்று மதீனாவை சிறப்பாக்கினார்கள். ஆனால் அந்த சிறப்பை இன்றைக்கு நாம் பயன்படுத்தி இருக்கிறோமா? பெருமானார் பண்படுத்திய அந்த உருவாக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்றால் தான் இல்லை. விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை போதிக்கிறார்கள். மக்கள் பெருகி இஸ்லாமிய கருத்துக்கள் நிலைபட வேண்டுமானால் விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை வேண்டும். பண ஆசை குறையணும். அது இல்லாமல் முடியாது. இன்றைக்கு பணத்திற்காக வேண்டி என்னென்ன பிராடுகளை கையாளணுமோ அது முழுவதையும் நம்மால தான் செய்யறாங்க. 30,000 கோடி மோசடின்னு பட்டியலை பாத்தீங்கன்னு சொன்னா யார்? எல்லாம் நம்மாடு. ஒரு ஆள் பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக என்னென்ன தந்திரங்களை கையாளுகிறார். நம்மால ஒருத்தன் விசிறி வியாபாரம் பண்ணான். வீசுகிற விசிறி, பனை ஓலை விசிறி. அந்த விசிறியை வீசிக்கொண்டு செல்லுகிறான், எல்லோருக்கும் சொல்லி காட்டுகிறான். ஒரு அரசனுடைய வீட்டுக்கு பக்கத்துல போகும்போது சொன்னா, இந்த விசிறிக்கு கேரண்டி 100 வருஷம், விலை 100 ரூபாய், 100 திர்ஹம் கேரண்டி 100 வருஷம். அரசன் அழைத்து கேட்டான், நான் 100 திர்ஹம் கொடுக்கிறது பெரிய ஆச்சரியம் அல்ல, 100 வருஷம் நீ கேரண்டி சரியா கொடுப்பியா? கொடுக்கிறேன். 100 வருஷம் உழைக்கல, உன்னுடைய தலை இருக்காது, பரவாயில்லை. அரசர் 100 திர்ஹத்தை கொடுத்து விசிறியை வாங்குறார். 100 நாள் கூட உழைக்கல. பனை விசிறி உழைக்கவில்லை, உடைந்து விடுகிறது, நொறுங்கி விடுகிறது. அரசர் அழைச்சாரு, ஏண்டா 100 வருஷம் கேரண்டி கொடுத்த 100 நாள் கூட உழைக்கல, அதனால இவனுடைய தலையை எடுங்கள் என்று ஆணை பிறப்பிக்கிறார் அரசர். அப்பதான் இவன் கேட்டான், அரசே தலையை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, ஆனா அந்த விசிறியை நீங்க எப்படி பயன்படுத்தினீங்கன்னு கேட்டான். அந்த விசிறியை எப்படி பயன்படுத்தினீர்கள்? பொதுவாகவே நம்மால் ரொம்ப அறிவாளி, தான் செஞ்ச தவற கூட தவறுன்னு சொல்றவ யாரும் கிடையாது. விசிறியை எப்படி பயன்படுத்தினீர்கள்? அரசர் சொன்னாரு, எல்லாரும் பயன்படுத்தி இதை போன்றுதான் பயன்படுத்தினேன் என்று வீசி காட்டினார். ஏன் விசிறியை இப்படி பயன்படுத்த கூடாதுன்னா, வேற எப்படி பயன்படுத்துவது? விசிறியை எடுத்து முகத்துக்கு நேராக வைத்துக் கொண்டு முகத்தை வீச வேண்டும். இது வித்தியாசமான விசிறி, 100 வருடம் உழைக்கும். பணம் சம்பாதிப்பதற்கு என்னென்ன வழிகள்? நபிமார்கள் தோன்றி இந்த சமுதாயத்திற்கு வளர்ச்சியை கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு சமுதாயம் நபிமார்களுடைய பேரை கெடுத்துட்டு இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்தார்கள், வளர்ச்சியை தந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்றார்கள், வளர்ச்சியை கொடுத்தார்கள். இந்த பானத்தை தான் அல்லாஹ் முதல் வானத்திலே காட்டுகிறான். இரண்டாவது வானத்திற்கு உயர்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ஏராளமான அற்புதங்களை கொடுத்திருந்தான். இறந்தவர்களை ஹயாத்தாக்குகிற ஆற்றல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு உண்டு, அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு. குருடர்களை குணப்படுத்துகிற ஆற்றல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு உண்டு.
பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இரண்டாவது வானத்துல காட்டுறான் அல்லவா, ஈசாவுக்கு மட்டும்தான் இந்த ஆற்றல் இருக்கிறது என்று நாயகமே நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள், உங்களுக்கும் இந்த ஆற்றல் உண்டு என்பதற்காக வேண்டித்தான் நான் காட்டுகிறேன். பெருமானாருக்கும் அந்த ஆற்றல் உண்டு என்பதை அல்லாஹ் இஷாராவாக காட்டுகிறான். நடந்தும் உருவான ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விருந்துக்கு அழைக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹுவினுடைய வீட்டுக்கு விருந்து அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு என்ன பிடிக்கும் என்று யோசித்து பார்த்தார்கள். ஆடு பிடிக்கும், ஆட்டினுடைய மாமிசம் பிடிக்கும், முன்தொடைக்கறி பிடிக்கும் என்பதற்காக வேண்டி ஆட்டை அறுக்கிறார்கள். அறுத்த அந்த கரியை எல்லாம் சமையலுக்கு எடுத்து உள்ளே செல்லுகிறார்கள் சமைப்பதற்காக. ஜாபிர் ரலியல்லாஹுடைய 2 குழந்தைகள், பெரிய மகன் சின்ன மகனை படுக்க வச்சு, அத்தா இப்படித்தான் ஆட்டை அறுத்தார் என்று சின்ன மகனை அறுத்து விடுகிறார். ரத்த வெள்ளத்தில் சிறியவர் இறந்து விடுகிறார். பெரியவர் பதற்றத்திலே மயங்கி கீழே விழுந்து அவரும் இறந்து விடுகிறார். ஜாபிர் ரலியல்லாஹு உள்ள இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு பெருமானாரை விருந்துக்கு அழைப்பதற்காக வெளியே வந்து பார்க்கிறார்கள். 2 குழந்தைகளும் பிணக்கோலமாக இருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய உள்ளத்தில் ஓட்டம் ஏற்படுகிறது. பிள்ளைகளின் பாசம் ஒரு பக்கம், அண்ணனின் நேசம் மறுபக்கம். பாசக்கரம் நீட்டுவதா, நேசக்கரம் நீட்டுவதா, பெருமானாரை கவனிப்பதா, குழந்தைகளை கவனிப்பதா? நாம இருந்தால் என்ன செய்வோம்? ஆனால் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அந்த குழந்தைகளை அறையிலே இட்டு பூட்டி விட்டு, ரத்தங்களை எல்லாம் கழுவி விட்டு, கலங்கிய கண்களை எல்லாம் துடைத்துக் கொண்டு சிரித்த முகத்தோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விருந்துக்கு அழைக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணுக்கு கீழே உள்ளதையும் அறிந்தவர்கள், விண்ணுக்கு மேலே உள்ளதையும் அறிப்பவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராபிலே இருந்து கொண்டு சொர்க்கத்தை பார்த்தவர்கள். பெருமானார் மிஹ்ராபிலே நின்று கொண்டு நரகத்தை கண்டவர்கள் நாயகம். முன்னால் சப்பிலே நின்று கொண்டு பின்னால் சப்பை சரி செய்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபரிலே நடக்கிற வேதனைகளை பார்த்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாபிரின் வீட்டில் என்ன நடந்தது என்று பெருமானாருக்கு தெரியாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒண்ணும் பேசல. ஜாபிர் கூப்பிட்டார்கள், அழைத்தார்கள், சென்றார்கள். உணவெல்லாம் தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணி இப்பதான் சில மாதங்கள் ஆகிறது நாயகமே. இந்த பொட்டை கண்ணோடு சென்றால் என்னுடைய மனைவி என்னை பொருந்திக் கொள்ள மாட்டாள் நாயகமே. நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது, என்னுடைய கண்ணை சரி செய்ய வேண்டும் நாயகமே என்று சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைஞ்ச பார்ட்ஸ்களை எல்லாம் எடுத்து ஒட்ட வைக்கிற மாதிரி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை எடுத்தார்கள். அவருடைய கண்ணிலே பொருத்தினார்கள். தன்னுடைய உமிழ் நீரால் தடவினார்கள். கண் நோய் நீங்கியது. மற்ற கண்ணை விட இந்த கண் அதிக பார்வையை கொடுத்தது என்று ஹதீசுகள் சொல்லி காட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இந்த ஆற்றலை கொடுப்பதை அல்லாஹ் முன்பே சுட்டி காட்டுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் உயர்த்தி பாதுகாத்தான். எதிரிகள் வெட்ட வருகிற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் உயர்த்தி பாதுகாத்தான். பெருமானாரை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிற பொழுது ஈசாவை உயர்த்தி பாதுகாத்தோம், ஆனால் நாயகமே உங்களை அம்பும் கம்புமாக வில்லும் வேலுமாக உங்களுடைய வீட்டை சுற்றி நின்று கொண்டிருப்பார்கள் கயவர்கள். ஆனால் நாயகமே நீங்கள் கவலைப்படாதீர்கள், கலங்காதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். மண்ணை அள்ளுங்கள், தூவுங்கள். மண்ணை எடுத்து போடுவது உங்கள் வேலை, அதை கண்ணிலே சேர்ப்பது என் வேலை. அத்தனை பேர்களுடைய கண்ணிலே அல்லாஹ் சேர்த்தான். பெருமானார் ஹாயாக சென்றார்கள். சௌரு குகையிலே தங்கினார்கள். மதீனாவிற்கு சென்றார்கள். யாரால் பெருமானாரை பிடிக்க முடிந்தது? இதையெல்லாம் அல்லாஹ் இஷாராவா காட்டினான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக. இதெல்லாம் நடக்க போகிறது நாயகமே. அதே 2வது வானத்துல யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தையும் பார்த்தாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்திலே ஒரு பாடம் உண்டு. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார். நாயகமே நீங்களும் ஷஹீதாக்கப்படுவீர்கள் என்ற பாடத்தை அல்லாஹ் கற்றுத் தருகிறார். ரசூலுல்லாஹ் எங்கே ஷஹீதாக்கப்பட்டார்கள்? ஒரு கேள்வி எழலாம். மரணங்களிலேயே சிறந்த மரணம் ஷஹாதத்துடைய மரணம். இது பெருமானாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் விருப்பம். அதனால் ஹைபர் போர்க்களத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வருகிற பொழுது ஒரு யூத பெண்மணி பெருமானாருக்கும் பெருமானாரது தோழர்களுக்கும் விருந்து கொடுக்கிறார்கள். பெருமானார் விருந்தை ஏற்றார்கள், சென்றார்கள். ஒரு நபி தோழர் அந்த உணவை உண்டு விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு லுக்மா சாப்பிடுறாங்க. அதற்கு பிறகு கறி பேசியதாக வரலாறு. நாயகமே என்னை சாப்பிடாதீர்கள், விஷம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டார்கள். எல்லோரையும் சொன்னார்கள் சாப்பிடாதீர்கள் என்று. அந்த பெண்மணியை அழைக்கிறார்கள். ஏனம்மா விஷத்தை கொடுத்தா என்று கேட்கிற பொழுது அந்த பெண்மணி ரொம்ப கூலா பதில் சொன்னாங்க, நபியாக இருந்தால் விஷம் ஒன்றும் செய்யாது. நபி இல்லை என்று சொன்னால் இத்தோடு உங்களுடைய கதையை முடிக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன். நீங்கள் நபி என்பதை நான் புரிந்து கொண்டேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ்.
அந்த பெண்மணி ஈமான் கொண்டதாகவும் ரிவாயத் இருக்கிறது. கொலைக்கு பகரமாக ஏற்கனவே ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அதற்கு பகரமாக இந்த பெண்மணியை கொலை செய்யப்பட்டதாகவும் வரலாறுகள் உண்டு. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு லுக்குமா சாப்பிட்டாங்க. மரண வேளையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவினுடைய மடியிலே படுத்திருக்கிற பொழுது சொன்னார்கள், ஆயிஷா ஆயிஷா, அன்றைக்கு அந்த யூத பெண்மணி கொடுத்த விஷம் இன்றைக்கு என்னுடைய நெஞ்சே அறுக்கிறது ஆயிஷா, என்னுடைய நெஞ்சே அறுக்கிறது ஆயிஷா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவிடத்திலே சொல்லுகிறார்கள். அந்த விஷத்தின் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஷஹீதாக்குகிறான். ஏற்கனவே நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள் என்ற பாடத்தை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறான். இரண்டாவது வானத்திலே யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக, மூன்றாவது வானத்திற்கு ஜிப்ராயீலோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்து சொல்லுகிறார்கள். அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை காணுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகின் பேருருவம். உலகத்தினுடைய எல்லா அழகையும் இரண்டு பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதி முழுவதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா படைப்பினங்களுக்கும் கொடுத்திருக்கிறான், மற்றொரு பகுதி முழுவதையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை யார் பார்த்தாலும் மயங்கிடுவாங்க. அதனால் தான் அந்த பெண்மணிகள், அழகு நிறைந்த பெண்மணிகள், ஆப்பிளை வைத்துக் கொண்டு யூசுஃபை பார்த்துக் கொண்டு ஆப்பிளை அறுத்து கரத்தையும் அறுத்தார்கள். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது எந்த அளவிற்கு பிரியம் ஏற்பட்டிருக்கும், அழகால் பிரியம். நாயகமே இது அவங்களுக்கு மட்டும் நீங்க நினைக்காதீங்க, நாயகமே இது அவர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல. யூசுஃபிடத்திலே அழகு மட்டும் இருந்தது நாயகமே, உங்களிடத்திலே பிரியத்திற்கான அத்தனை காரணங்களும் இருக்கிறது நாயகமே என்ற ஒரு பாடத்தை அல்லாஹ் சொல்றான். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பிரியப்படுறதா இருந்தா பிரியத்துக்கான காரணம் 4 தான்: ஜமால், கமால், நவால், கராபத். அழகுக்காக ஒருவர் இன்னொருவரை நேசிப்பார், அறிவுக்காக நேசிப்பார், உபகாரத்திற்காக நேசிப்பார், சொந்தத்துக்காக நேசிப்பார். நேசத்துக்கான காரணம் 4 தான். பெருமானாரிடத்திலே 4ம் பரிபூரணமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகு, பெருமானாரின் அழகை வர்ணிக்க வார்த்தைகள் கிடையாது. ஆயிஷா சொல்லுகிறார்கள், லனா ஷம்சுன் வலில் ஆபாக்கி ஷம்சுன் வஷம்சி தத்லு பாதல் இஷா. எங்களுக்கும் ஒரு சூரியன் இருக்கிறது, வானிற்கும் ஒரு சூரியன் இருக்கிறது, எங்கள் சூரியன் இரவில் தான் உதயமாகும் என்று கண்மணி நாயகத்தை சூரியன் என்று சித்தரிக்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. ஆயிஷா இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பக்கம் அமர்ந்திருக்கிறார்கள். நடுவிலே பாத்திமா ராட்டை நெய்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா 15 வயசு ஆயிஷா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வயசு 60 வயசு நாயகத்தை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். 15 வயது திருமி ஆயிஷா பெருமானாரை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். பெருமானார் கேட்கிறார்கள், ஆயிஷா ஏன் என்னை இப்படி பார்க்கிறாய், பார்க்காத முகத்தை கொண்டல்லவா பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகிற பொழுது ஆயிஷா சொன்னார்கள், நாயகமே நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன், உங்களுடைய அழகை பார்த்தேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் இருந்த அந்த பெண்கள் கையை அறுத்துக் கொண்டார்களே, அந்த பெண்கள் மட்டும் இருந்து உங்களை பார்த்திருந்தால் நாயகமே அவர்களின் உள்ளத்தையே அறுத்திருப்பார்கள் நாயகமே, அந்த அளவிற்கு அழகாக இருக்கிறீர்கள் நாயகமே என்று 15 வயது இளம்பங்கை சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள் என்றால் அந்த பெருமானாரினுடைய அழகுதான் என்ன? அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பா பாங்கு யாரால் கடமையாக்கப்பட்டதோ அந்த அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான செய்தியை கேள்விப்பட்டவுடன் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி கேட்ட துஆ, அல்லாஹும்ம தஹபில் பஸரா லா அன்துர் பாத ஹபீபி அஹதா. யா அல்லாஹ், பெருமானார் என்ற பேரொளியை இந்த கண்கள் கண்டுகொண்டே இருந்தது நாயனே, அந்த பேரொளி அணைந்து விட்டது நாயனே. எனவே அந்த பேரொளியை பார்த்த கண்கள் இனி எந்த ஒளியையும் பார்க்க கூடாது, என்னுடைய கண்ணொளியை எடுத்து விடு இறைவா என்று துஆ கேட்கிறார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அழகின் சூரியன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் பெருமானாரை நாம் பிரியப்படுகிறோம். பெருமானாரினுடைய அறிவு எவ்வளவுங்க? கமால், அறிவாளியை நம்ம நேசப்படுறோமா இல்லையா? பெருமானாரினுடைய அறிவு எவ்வளவு? பெருமானாரினுடைய தரத்தை பத்தி நம்ம தெரியணும்னு சொன்னா பெருமானாரின் தரம் கொஞ்சம் நல்ல ஆழமாக சிந்திக்க வேண்டும். எல்லா படைப்பினங்களை விட சிறந்த படைப்பு மனுஷ படைப்பு, அப்படித்தானே? எல்லா படைப்பினங்களை விட சிறந்த படைப்பு அல்லாஹ். அதனாலதான் 4 சத்தியம் போட்டு சொல்றான், பத்தீன் வஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன் லக்கத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அத்தியின் மீது சத்தியமாக, ஒளிவ மரத்தின் மீது சத்தியமாக, தூர் சீன மலையின் மீது சத்தியமாக, நம்பிக்கைக்குரிய ஊராக இருக்கிற மக்காவின் மீது சத்தியமாக, லக்கத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதனை அழகான எழிலான அற்புதமான தோற்றத்துல நாம படைச்சிருக்கோம் அல்லாஹ் சொல்றான். காரணம், வெளியதான் ஒரு ஆட்சி நடக்குதுன்னா உள்ளேயும் ஒரு ஆட்சி இருக்கு. இந்த ஆட்சிக்கு மூலதான் முதலமைச்சர், இதயம் தான் உள்துறை, கால்கள் போக்குவரத்து, காதுகள் சட்டத்துறை என்று எத்தனை துறைகள் உள்ளே. வெளியேதான் சின்னங்கள்,
உள்ளேயும் சின்னங்கள், எலும்பு மலைகள், மயிர் காடுகள், சிறுநீர் ஓடைகள், சிறகடித்து பறக்கிற என்ன பறவைகள், எத்தனை எத்தனை சின்னங்கள் மனிதனுக்குள்ளே அல்லாஹ் அமைத்து படைத்திருக்கிறான். சிறந்த படைப்பு மனுஷன். மனிதனிலே சிறந்தவன் அறிவாளி. மனுஷன்லயே சிறந்தவன் யாருங்க? அறிவாளி. ஆக்கி அல்லாஹ் தஆலா எல்லாத்த விட சிறப்பாக்குறதுக்கு மனுஷனுக்கு 6வது அறிவுன்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறான். இந்த 6வது அறிவை வச்சு 6 பிரச்சனைகளை இவன் நீக்கிக்கிறான். கல்வி பிரச்சனை உலகத்துல வேற எதுக்குமே கிடையாது. ஏதாவது ஒரு மாடு கவலைப்பட்டு நின்னுச்சு, இன்னொரு மாடு சென்றது, ஏன் கவலைப்படுகிறாய் என்று கேட்டது. அதுக்கு அந்த மாடு சொன்னது, என்னோட குட்டிய எல்கேஜி யூகேஜில சேர்க்கணும், எப்படி பீஸ் கட்டுறதுங்கிற கவலையில நான் நின்று கொண்டிருக்கிறேன். எந்த மாடாவது சொன்னதுண்டா? கல்வி பிரச்சனை மனிதனுக்கு மட்டும் சொந்தம். ஆடை பிரச்சனை பெருநாள் வர போகிறது. எந்த கடையில ஆடை வாங்குவது? மாயவரம் செல்வதா, தஞ்சாவூர் செல்வதா, திருச்சி செல்வதா? எங்கு சென்று ஆடு, எங்கே சென்று ஆடை வாங்குவது என்று ஆடு கவலைப்பட்டதில்லை. என்னைக்காவது ஆடு கவலைப்பட்டிருக்கா? நம்ம மந்தையா போலாம், சாரதாத்துல போய் துணி எடுத்துட்டு வரலாம் என்று எந்த மாடாவது போனதுண்டா? எந்த ஆடாவது சென்றதுண்டா? ஆடை பிரச்சனை ஆடுகளுக்கு இல்லை. உறையுள் பிரச்சனை, எப்படி வீடு கட்டுவது, எங்கே பாத்ரூம் அமைப்பது, எங்கே பெட்ரூம் அமைப்பது, எங்கே பள்ளிவாசல் கட்டுவது என்ற பிரச்சனை மனிதனுக்கு மட்டும் சொந்தம். அகிலத்தில் வேறு எதற்கும் இல்லை. வரன் தேடுகிற பிரச்சனை, மணமகன் தேவை, மணமகள் தேவை. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு சிலருக்கு அதை பார்க்கிறதே வேலை. மணமகன் மணமகள், எந்த குதிரைகளாவது விளம்பரம் கொடுத்திருக்கிறா? எனக்கு இன்ன தகுதி இருக்கிறது, அதனால் இன்ன தகுதி உள்ள தக்கினி மணமகள் தேவை, தக்கினி மணமகன் தேவை, அது தேவை, சேக தேவை என்றெல்லாம் கேட்டதுண்டா? குதிரைகளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. வேலை வாய்ப்பு தேடுகிற பிரச்சனை வேப்ப மரத்துக்கு இல்ல. கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி என்னைக்காவது வேப்ப மரங்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் செய்ததுண்டா? எங்களுக்கு வேலை இல்லை என்று. அந்த பிரச்சனை மனிதனுக்கு மட்டும் சொந்தம். மின்னல் ஹபீப் பணத்தை சேர்க்கிற பிரச்சனை மனிதனுக்கு மட்டும் சொந்தம். 6 பிரச்சனைகளை இந்த 6வது அறிவு, ஒரே ஒரு அறிவு, சின்ன அறிவு தீர்த்து வைக்கிறது. இந்த அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு எங்க கல்வியை கொடுக்கலாம், எங்க ஆடையை வாங்கலாம், எப்படி வரனை தேடலாம், எப்படி வேலையை தேடலாம், எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறான் இவன். அதனால மனிதன்ல சிறந்தவன் அறிவாளி. அறிவாளியிலே சிறந்தவன் முஃமின். முஃமின் ஈமான் உள்ளவன். முஃமினை விட சிறந்தவன் முஸ்லிம். முஸ்லிம்னா பிறருக்கு கையாலும் நாவாலும் துன்பம் தராதவன் தான் முஸ்லிம். யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வருகிற பொழுது வெங்காய வெள்ளை பூண்டு எல்லாம் நீங்க சாப்பிட்டு வராதீங்கன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், காற்று அலைகளின் மூலமாக அடுத்தவர்களின் இதயத்தை காயப்படுத்தக்கூடாது. அந்த வாழை போய் அடுத்தவனுக்கு படும், அதனால் அவனுடைய மனம் காயமாகிவிடும். காற்றலைகளால் கூட அடுத்தவர்களின் இதயங்களை காயப்படுத்தக் கூடாது என்று கற்றுத்தந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்ல. நம்மாலே மனைவி நினைச்சிட்டு இருப்பா, இன்னைக்கு மல்லிகை பூவோடு அவர் வருவாருன்னு நினைச்சிட்டு மனைவி வீட்டுல இருக்கிற அவர் மல்லியோடு வருவார் என்று இருக்க இவர் மில்லியோடு போய் கதவை தட்டுவார். அடுத்தவர்களுக்கு இன்னல்களை கொடுக்காதவன் தான் முஸ்லிம். முஸ்லிமை விட சிறந்தவன் யார்? அமல் செய்யக்கூடியவன். அமல் செய்யக்கூடியவனை விட சிறந்தவன் யார்? தக்வா உள்ளவன். தக்வா உள்ளவனை விட சிறந்தவன் யார்? வலியுல்லா. வலியுல்லாக்களிலேயே சிறந்தவர்கள் அபதால்கள். உலகத்தில் 300 பேர்கள் இருக்கிறார்கள். அபதால்களை விட சிறந்தவர்கள் அஹ்யார்கள். உலகத்தில் 70 பேர்கள் இருக்கிறார்கள். அஹ்யார்களை விட சிறந்தவர்கள் முக்தார்கள், அதை விட சிறந்தவர்கள் அன்வார்கள், அதை விட சிறந்தவர்கள் இமாமான், அதை விட சிறந்தவர்கள் குத்துபுகள். குத்துபுல் அக்தாப் என்று சொல்லுகிறோம் அல்லவா? இந்த குத்துபுகளை விட சிறந்தவர்கள் தாபிஈன்கள், தாபிஈன்களை விட சிறந்தவர்கள் சஹாபாக்கள், சஹாபாக்களிலே சிறந்தவர்கள் அன்சாரிகள், அன்சாரிகளை விட சிறந்தவர்கள் முஹாஜிர்கள், முஹாஜிர்களை விட சிறந்தவர்கள் ஷஹீதுகள், ஷஹீதுகளை விட சிறந்தவர்கள் நபிமார்கள், நபிமார்களை விட சிறந்தவர்கள் ரசூல்மார்கள், ரசூல்மார்களை விட சிறந்தவர்கள் உலுல் அஸ்மி என்று சொல்லுகிற 5 பேர்கள். இன்னொரு ரிவாயத்தில் 6 பேர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ். இதிலே சிறந்தவர்கள், இந்த 6 பேர்களிலும் சிறந்தவர்கள் கலீலுல்லாஹ். கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதை விட சிறந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ரசூலுடைய ஆற்றல் என்னங்கறத நீங்களே புரிஞ்சுக்கங்க. ரசூலுடைய கமாலியத் என்ன? இன்னொரு வகையில் பெருமானாரை சொல்வதானால் இப்படி சொல்லலாம். நாம புரிகிற அமைப்புல ஒரே ஒரு ஆசிரியர், தமிழர்கள் மாணவர்கள், முட்டாள் மாணவர்கள், சாதாரண மாணவர் அல்ல, முட்டாள் மாணவர்கள். 1,24,000 மாணவர்களுக்கு ஆசான் ஒண்ணு, ஒரே ஒரு பாட புத்தகம். ஆனால் அதுல ஒருவரை கூட சோடை என்று யாராவது காட்ட முடியுமா? இந்த சகாபியை நாங்க ஏத்துக்க மாட்டோம் சொல்ல முடியுமா? ஒரே ஒரு ஆசிரியர் உருவாக்கிய, ஒரே ஒரு ஆசிரியருடைய பாடசாலையிலே பல்கலைக்கழகத்திலே உருவானவர்கள் மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டிஸ் என்று சொல்லுகிறார்களே, பன்முகத்திறன் படைத்தவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க.
ஒரு ஆசிரியர் தான். இன்னைக்கு வகுப்பறையில 40 பேர் தான் ஒரு கிளாஸ்ல இருக்கிறான். அதுல 4 பேர்த்த சரியாக்க முடியுதா? 4 பேர் ஒழுக்கமா இருக்கிறானா? வாத்தியார எத்தனை பேர் மெண்டலாக்குறான்? பள்ளி அறையிலே சென்று கேள்விகளை கேட்டால் அவன் கொடுக்கிற பதில வித்தியாசமாக இருக்கிறது. 8ஆம் வகுப்புக்கு செல்லுவார் வாத்தியார், போய் லேப் பாடம் சோதிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு ஒரு பாட்டில்ல தண்ணி, இன்னொரு பாட்டில்ல மது, அந்த தண்ணி உள்ள பாட்டில்ல தூக்கி சில புழுக்களை போட்டார், உள்ள நீந்திக்கிட்டு இருக்கு. மது உள்ள பாட்டிலே சில புழுக்களை போட்ட உடனே செத்து போச்சு. இதுல இருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டார். ஒருத்த வேகமா எந்திரிச்சு சொன்னா, சார் மதுவை குடித்தால் வயிற்றில் இருக்கிற புழுக்கள் எல்லாம் இறந்து விடும் என்று தெரிகிறது. அடப்பாவி, 9ஆவதுக்கு செல்லலாம். அங்கு சென்று இம்திஹானை இக்திபார் வைக்கலாம், பொது அறிவு பரீட்சை வைக்கலாம்னு சொல்லிட்டு வண்ணான் கழுதையை அடித்துக் கொண்டிருந்தான். வண்ணான் இடத்திலிருந்து கழுதையை நான் காப்பாத்தினேன் தம்பி, இதுல இருந்து என்ன தெரிகிறது என்று கேட்க ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னா, சகோதர பாசம் தெரிகிறது சார். வாதியார கழுதையோடு இணைச்சுட்டான், சகோதர பாசம் தெரிகிறது. சரி, 10ஆம் வகுப்புக்கு சென்று டிராயிங் வரைய சொல்லலாம். மாடு புல்ல திங்கிற மாதிரி வரப்பா என்று சொல்ல எல்லாரும் வரைஞ்சு கொடுத்தான். ஒருத்தன் மட்டும் மாடு வரைஞ்சிருக்கிறான், புல்ல காணோம். எல்லோரும் மாடும் புல்லும் மறைந்திருக்கிறார்கள், நீ மாடு மட்டும் மறைந்திருக்கிறாய், புல்லை காணமே என்று கேட்கிற பொழுது, சார் மாடு சாப்பிட்டுச்சுன்னா. இத பார்த்துக்கிட்டே இருந்த இன்னொருத்தன் வெறும் பேப்பரை கொடுத்தான். டே மாடே, அவனாவது மாடு வரைந்தான், நீ வெறும் பேப்பரை கொடுத்திருக்கிறிய, தின்னுட்டு போயிடுச்சு சார், நான் என்ன செய்யறது? இன்றைய காலத்தினுடைய சூழல் இது. எல்கேஜி யூகேஜி எல்லாம் 10 kg தூக்கி கொண்டு செல்கிறதே பெருமானார் இடத்தில் இருந்தது என்ன? ஒரு டீச்சர் அம்மாட்ட போய், ஏமா 15 கிலோ 20 கிலோ தூக்கி விடுறீங்களே, அந்த புள்ள பாவமே என்று கேட்க அந்த அம்மா ரொம்ப அழகா பதில் சொன்னாங்க, வர்ற காலத்துல வேலை கிடைக்காது, மூட்டை தூக்கியாவது புழைச்சு கட்டுங்கிறதுக்காகத்தான் இப்ப இருந்தே ட்ரைனிங். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அறிவை புரிந்து கொள்வதற்கு ஒரே ஆசிரியர், 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள், அதிலே ஒருவர் கூட சோடை கிடையாது, ஒரே ஒரு பாட புத்தகம். அந்த பாட புத்தகம் செய்து காட்டிய வேலைகள் என்ன? இன்றைக்கும் அறிவியல் உலகம் திகைத்துக் கொண்டிருக்கிறது, அறிவியல் உலகம் திகைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பாட புத்தகத்திலே தோண்ட தோண்ட கருத்துக்கள். பெருமானாரிடத்திலே வந்த பாட புத்தகம் இருக்கிறதே, எல்லா மதங்களும் அறிவியலை விட்டு அப்பாற்பட்டு போய் நிற்க இஸ்லாம் மட்டும் சொல்லுகிறது, சயின்ஸ் வித்அவுட் ரிலிஜியன் இஸ்லாம். ரிலிஜியன் இல்லாத சயின்ஸ், மதம் இல்லாத அறிவியல். லாம் என்று சொன்னால் முடம், வாதம் முடிச்சது. ரிலிஜியன் வித்அவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட். சயின்ஸ் இல்லாத மதம், அறிவியல் இல்லாத மதம் குருட்டு மதம் என்று சொல்லுகிற ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். காரணம், அல் குர்ஆனுக்குள்ள தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அறிவு எந்த அளவிற்கு இருக்கிறது? அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச உபகாரம் என்ன? இந்த சமுதாயத்திற்கு பெருமானார் செய்திருக்கிற உபகாரம் என்ன? அதாவை கூட பெருமானார் ஷஹாதத்தாக மாற்றி கொடுத்தார்கள். முந்தைய சமுதாயத்துல அல்லாஹ் கால்ராவை கொடுத்து ஒரு சமுதாயத்தை அழிக்க போறான்னு அர்த்தம். கால்ராவை கொடுத்தான்னா ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழிப்பதற்கு பயன்படுத்துகிற ஆயுதம் கால்ரா. கண்மணி நாயகம் கரம் ஏந்துகிறார்கள். என் சமுதாயத்து மக்கள் கால்ராவால் அழிந்து போனால் அல்லாஹ் என்னால் தாங்க முடியாது. பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்லிட்டான், நாயகமே உங்க சமுதாயம் கால்ராவால் வபாத்தானார்கள் சொன்னாக்கா அவங்க ஷஹீதுன்ட்டான். அதாவை கூட ஷஹாதத்தாக மாற்றி கொடுத்தவர்கள் பெருமானார். முந்தைய சமுதாயம் எல்லாம் பாவம் செஞ்சிட்டான்னாக்கா அன்னைக்கு ராத்திரியே பொறிக்கப்பட்டிருக்கும். அப்துல் காதர் பாய் இன்ன பாவம் செஞ்சாரு, அதுக்கு பரிகாரம் இது, ராத்திரி கதவுல பொறிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு நமக்கு நடந்தா என்ன ஆகும்? எந்த கதவாவது காலியா இருக்குமா? டெய்லி பெயிண்ட் அடிக்க வேண்டி வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் ஏந்துகிறார்கள், யா அல்லாஹ் என் சமுதாயத்துக்கு இந்த நிலைமை ஏற்பட்டால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. குல்லு உம்மத்தின் முஆஃபா இல்லல் முஜாஹிரீன், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன. ஆனா பாவம் செஞ்சுட்டு பகிரங்கமா சொல்றானா இல்லையா, அதை மட்டும் அல்லாஹ் மன்னிக்கிறது இல்ல. அல்லாஹ்வே மறைச்சு வச்சிருக்கும் போது இவன் பகிரங்கமா நான் இன்னைக்கு போய் அதை செஞ்சேன், இன்னைக்கு போய் இதை செஞ்சேன் என்று சொன்னால் அல்லாஹ் அதை மன்னிப்பதில்லை. பெருமானார் மாட்டிக் கொடுக்கிறார்கள். பெருமானார் செய்த உபகாரத்தை போன்று அகிலத்தில் யாரும் செய்திருக்க முடியாது. பெருமானார் நமக்கு சொந்தம், கராபத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நெருக்கமான சொந்தம். பெருமானாருடைய மனைவிகள் நமக்கு தாய்மார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தின் தந்தை. அதனால நாயகமே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு காரணம் தான் இருக்கு, அழகு மட்டும் இருந்தது நாயகமே. ஆனால் உங்களிடத்திலே 4 காரணங்களும் இருக்கும் என்ற பாடத்தை அல்லாஹ் 3வது வானத்திலே காட்டி அதற்கு அடுத்து 4வது வானத்திற்கு செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். எழுத்துக்கலைக்கு வித்திட்டவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இதை போன்றுதான் நாயகமே நீங்கள் உம்மி என்று கவலைப்படாதீர்கள் நாயகமே, உங்களுடைய முத்திரைகள்
அரிய பல சாதனைகளை நிகழ்த்தும். பெருமானாருடைய முத்திரை செல்கிறது. கைசர் மன்னர் முத்திரையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், வெற்றியை பெற்றார். கிஸ்ரா மன்னர் கிழித்து எறிந்தார். எனவே அவருடைய ஆட்சி 6 மாதத்திலே கிளைக்கப்பட்டது என்பது வரலாறு. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் முதலிலே ஹுக்கூமத், உலகத்திலேயே அரசியலை நிறுவியவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இதை போன்றுதான் நாயகமே அதி விரைவிலே நீங்களும் ஒரு அரசியல் தலைவராக மாறுவீர்கள் என்ற ஒரு பாடத்தை காட்டுவதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காட்டுகிறான். அதற்கு பிறகு 5வது வானத்திற்கு செல்கிறார்கள். அங்கே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்காதவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இதை போன்றுதான் நாயகமே உங்களை ஏற்காதவர்கள் உஹது போர்க்களம் போன்ற போர்க்களத்திலே, பத்ர் போர்க்களம் போன்ற போர்க்களத்திலே அழிக்கப்படுவார்கள் நாயகமே என்ற ஒரு பாடத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்கிறான். 6வது வானத்திற்கு உயர்கிறார்கள். அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பேசியவர்கள். ஆனாலும் கூட 70,000 திரைகளுக்கு அப்பால் இருந்து பேசியவர்கள். 70,000 திரைகள் அதற்கு அப்பால் இருந்து பேசியவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்தவரை அல்லாஹ் நேரடியாக பேசுகிறான். நாயகமே அவர்களுக்கு 70,000 திரை இருந்தது, உங்களுக்கு நான் நேரடியாக பேசுகிறேன் நாயகமே, இதற்காக அழைத்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஏராளமான மோஜிசாவை கொடுத்திருந்தான். அதுல ஒன்னு அசா, அது பாம்பாக மாறும், தட்டினால் அது பாதையாக மாறும், ஒரு பாறையிலே அடித்தால் அது ஊட்டுக்களாக மாறும். ஆனால் அந்த அசா பேசியதாக சரித்திரம் இல்லை. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வைத்த அசா உஸ்துவானத்தி ஹன்னானா பேசி இருக்கிறது. பெருமானாரிடத்திலே மாடு பேசி இருக்கிறது, உடும்பு பேசி இருக்கிறது, ஒட்டகம் பேசி இருக்கிறது, ஓநாய் பேசி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை நீங்கள் ஆய்வு செய்வார்கள். மூசாவுக்கு கொடுக்கப்படாத அற்புதங்கள் எல்லாம் நாயகமே உங்களுக்கு கொடுக்கப்படும். 7வது வானத்திற்கு உயர்த்தப்படுகிறார்கள். அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுக்கு எது பிடிக்குமோ அதை அப்படியே செய்வாங்க. அருண்டா அறுப்பாங்க, கட்டுண்டா கட்டுவாங்க, போய் நீ வாட்டுக்கு பாலைவனத்துல உட்காருண்டா உட்கார்ந்துருவாங்க. அல்லாஹ்வுக்கு என்ன பிரியமோ அதை அப்படியே செய்வாங்க. ஆனால் பெருமானாரை பொறுத்தவரை அப்படி அல்ல. பெருமானாருக்கு என்ன பிரியமோ அதை அப்படியே அல்லாஹ் செய்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வச்சுக்கிட்டு இருக்காங்க. பைத்துல் முகத்தஸ பார்த்து 16 மாதங்கள் 17 மாதங்கள் தொலை வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை வச்சுக்கிட்டு இருக்கும் போதே ருக்குவுக்கு முன்னாடி நினைக்கிறாங்க பெருமானார், பைத்துல் முகத்தஸ பார்த்து நம்ம தொழுதுட்டு இருக்கோம், காபத்துல்லாவை பார்த்து தொழுதா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணம் தொழுகையிலே அல்லாஹ் மாத்திட்டான். நாயகமே நீங்கள் எதை எண்ணுகிறீர்களோ அப்படி செய்யுங்கள், அதனால திரும்பிடுங்க. அதனாலதான் பெருமானார் திருமண பள்ளிவாசல் இன்னைக்கு இருக்குது, மஸ்ஜிதுல் கிப்லத்தைன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கிப்லா உள்ள பள்ளிவாசல். பெருமானார் எதை நினைக்கிறார்களோ அல்லாஹ் அதை மாற்றி கொடுக்கிறான். ஃபவல்லி வஜஹக ஸத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிட்டான். பெருமானாருக்கு எது பிடித்தமோ அது முழுவதையும் நாயகமே உங்களுக்கு செய்து காட்டுவோம் என்ற பாடத்தை காட்டுவதற்காகத்தான் இந்த 7 வானத்திலே 8 நபிமார்களை சந்திக்க வைத்து அதற்கு பிறகு சிதறத்துல் முன்தஹா, அதற்கு பிறகு அல்லாஹ்வை காணுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறான். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதை போன்று அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத், என்னுடைய நாவாலான வணக்கங்கள், என்னுடைய உடலாலான வணக்கங்கள், என்னுடைய பொருளாலான வணக்கங்கள் எல்லாம் இறைவா உனக்கே என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் 3 கிஃப்ட் சொன்னான். 3 கிஃப்ட் உலகத்துல யாருமே கொடுக்க முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சலாம். உலகத்துல யாரு சலாம கடையில போய் வாங்க முடியுமா? சலாமத்தை கடையில் வாங்க முடியுமா? ரஹ்மத். உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களும் கேட்டது ரஹ்மத். எல்லா நபிமார்களும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ மட்டும் எங்கள் மீது ரஹ்மத் செய்யாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளியாக ஆகி விடுவோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, இன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், இஸ்மாஈல வ இத்ரீஸ் வ தல்கிஃபில் குல்லும் மினஸ் ஸாபிரீன் ஃபஅத்கல்நாஹும் பிரஹ்மத்தினா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், எல்லாத்துக்கும் நாம ரஹ்மத்தை கொடுத்தோம். ஒருத்தர் அமலால சொர்க்கத்துக்கு போக முடியாது, ரஹ்மத்தால தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அந்த ரஹ்மத்தை அல்லாஹ் பெருமானாருக்கு கொடுக்கிறான், பரக்கத்தை பெருமானாருக்கு கொடுக்கிறான். பரக்கத்துக்கு தமிழ்ல அர்த்தமே கிடையாதுங்க. சில அரபி வார்த்தைகளுக்கு அர்த்தம் இல்ல தமிழ்ல. பரக்கத்துக்கு அபிவிருத்தின்னு சொல்ல முடியுமா? 1 10 ஆகிறது, 10 100 100 லட்சம் லட்சம் கோடி, இதுக்கு பேர் தான் அபிவிருத்தி. ஆனா பரக்கத்துங்கிறது அது அல்ல. ஒண்ணுதான், ஒண்ணு ஒன்றாகவே இருக்கும், 1 லட்சத்தின் வேலையை செய்யும். ஒரு வரலாறு கூட இதற்கு சான்று. அகல் போரிலே பெருமானார் பசியோடு இருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டுல கொஞ்சோண்டு பொருள் இருக்கு. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா உணவு தயார் செய்கிறார்கள். பெருமானார் ரகசியமா வந்து சொன்னாங்க, நாயகமே நீங்க பசியோடு இருக்கிறீங்க நாயகமே, ஒரு 4 பேர் எங்க வீட்டுக்கு வாங்க நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் ரலியல்லாஹு பெரிய சவுண்ட், அப்பாஸ் ரலியல்லாஹு அழைச்சு எல்லாத்துக்கும் ஜாபிர் வீட்டுல விருந்துன்னு சொல்லுங்கட்டாச்சு. 400 பேர்கள் இருக்கிறார்கள், 4 பேருக்கு விருந்து, 400 பேர்கள். ஜாபிர் ரலியல்லாஹு ஆடி போயிட்டாங்க. 4 பேருக்கு சமைச்சு வச்சிருக்க ரசூலுல்லாஹ் 400 பேர்த்த கூப்பிடுறாங்களே. ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டுல போய் மனைவி கிட்ட சொல்றாங்க, என்னங்க ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் செய்தால் அப்ப மனைவிக்கு எவ்வளவு ஈமான் இருந்திருக்கு. ரசூலுல்லாஹ் செய்தால் அது ரசூலுல்லாஹ் பாத்துக்குவாங்க, நம்ம கவலைப்பட தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே சென்றார்கள். அந்த வீடே 10 பேர் உட்கார்ற அளவுக்குள்ள வீடு.
எல்லாம் சாப்பிடுறாங்க. 10 பேரா போய் சாப்பிட்டாங்க. 4 பேற்றினுடைய உணவு அப்படியே இருந்தது. 400 பேர்களின் பசியை நீக்கியது. 4 நாளாவே இருக்கு. 400 பேற்றினுடைய பசியை நீக்கி இருக்குது. இதுக்கு பேர் தான் பரக்கத். தமிழ்ல இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்ல இதுக்கு வார்த்தையே கிடையாது. இந்த பரக்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாருக்கு கொடுக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு சலாம்ங்கற முறை இருக்கா இல்லையா? மேராஜுக்கு பின்னாடி தான் இந்த முறையில சலாம் சொல்லணும்னு பெருமானார் சொல்லி இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. இது மேராஜுக்கு பின்னால் பெருமானார் கற்றுக் கொடுத்த முறை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னாடி தான் தொழுகையை வாங்கிட்டு வர்றாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனுஷனை படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே இபாதத்துக்காக. இபாதத்திலேயே தலை சிறந்த இபாதத்து தொழுகுங்க. நோம்பலா இபாதத்தே கிடையாது. சாப்பிடாம குடிக்காம இருக்கிறது யார் வேலை? அல்லாஹ் வேலை. அல்லாஹ் தான் சாப்பிடாம குடிக்காம இருப்பான். ஆனால் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக நோன்பு இபாதத். ஜகாத் கொடுக்கிறது அல்லாஹ் வேலை. அது உண்மையிலேயே வணக்கம் அல்ல, இபாதத் அல்ல. அல்லாஹ் சொன்னாங்கிறதுனால அது இபாதத். ஹஜ் தியாகம், அது யார் வேலை? அல்லாஹ் வேலை. அல்லாஹ் சொன்னாங்கிறதுனால அது இபாதத். இபாதத்னா அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துது. எதுலையுமே அடிமைத்தனம் கிடையாது. ஆனால் தொழுகையிலே மட்டும் இருக்கிறது. யா அல்லாஹ் நின்றா போதாது, யா அல்லாஹ் ருக்குவுக்கு போறேன், ருக்குவுக்கு போனால் போதாது, யா அல்லாஹ் சுஜூதுக்கு போகிறேன் என்று சொல்லுகிறானே. முழுக்க முழுக்க இபாதத், உபூதியத், அடிமைத்தனம் இருக்கிற காரணத்தினாலதான் நோன்பு வருஷத்துல ஒரு முறை செஞ்சா போதும், வருஷத்துல ஒரு மாசம் இருந்தா போதும், ஜகாத் வருஷத்துல ஒரு தடவை கொடுத்தா போதும், ஹஜ் வாழ்க்கையில ஒரு தடவை செஞ்சா போதும். ஆனா முழுக்க முழுக்க உபூதியத் இபாதத்தாக இருக்கிற தொழுகையை ஒரு நாளைக்கு 5 முறை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பணிக்கிறான். அந்த தொழுகையில என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது தெரியுமா? ஒரு மனிதன் தொழுகை நின்னா, ஒரு ஹதீஸ்ல ரொம்ப அழகா ஹதீஸை குதுசியில அல்லாஹ் பேசுவான். தொழுகையில நின்னு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் மலக்குகளை பார்த்து சொல்றான், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழுகிறானே என்று அல்லாஹ் ஆதங்கப்படுகிறான். அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுகிற பொழுது அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை எவ்வளவு புகழுகிறான். புகழ்வதற்கு வார்த்தையே இல்லையே, அந்த அளவிற்கு புகழுகிறானே. மாலிக் யௌமித்தீன் என்று சொல்லுகிற பொழுது மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை ஐஸ் வைக்கிறானே. மஜ்ஜதேங்கிற வார்த்தைக்கு அதை விட உயர்ந்த வார்த்தையை அரபியில காட்டுங்க பார்க்கலாம். என்னுடைய அடியான் என்னை ஐஸ் வைக்கிறானே. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே வணங்குகிறேன், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறேன் என்று கேட்கிற பொழுது அதாலி அப்தி படி அப்தி மாசல், இதை தாண்டா உன்னை எதிர்பார்க்கிறேன், படி அப்தி மாசல், நீ கேட்டதையெல்லாம் நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். தொழுகையில இல்லாத நியாமத்துக்களே கிடையாது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், தொழுகையில ஒரு மனிதன் நின்று விட்டால் புத்தியத்துல் ஹிஜாப், எல்லா ஹிஜாபுகளும் நீக்கப்படுகிறது. வெளிநாடுகளுக்கு போனவங்களுக்கு தெரியும், கீழே ரிமோட் செக்ஷன் வச்சிருப்பாங்க. தொழுகையில சப்புல போய் நின்றுட்டாவே ஆட்டோமேட்டிக்கா ஃபேன் தூக்கி சுத்த ஆரம்பிச்சிடும். மலேசியாவில எல்லாம் ஃபேன் தூக்கி சுத்த ஆரம்பிச்சிடும் ரிமோட். இதே மாதிரி ஒருத்தர் சப்புல நின்றுட்டாவே குஷிபத்துல உல் ஹிஜாப், அவனுக்கும் அவனுடைய ரப்புக்கும் மத்தியில் இருக்கிற எல்லா திரைகளும் நீக்கப்படுகிறது. அல்லாஹ் நேரடியா பார்த்து பேசிட்டு இருக்கான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இத பார்த்த வஸ்தக்பலத்துல் ஹூருலீன், இதை பார்த்த ஹூருலீன்கள் எல்லாம் இவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவிற்கு சிறப்பு தொழுகையில் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம தொழுகையில எப்படி இருக்கிறோம்? ஒரே ஒரு வரலாறை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, 40 நாள் தொடர்ந்து இமாம் ஜமாத்தோட தொழுதா தொழுகிற ஆளுக்கு காளமாடு ஃப்ரீன்னாங்க. 40 நாள் எல்லாம் தொழுதாங்க. ஹசன் பஸ்ரி யார் யாருக்கு காளமாடு வேணும்? யாருக்குமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நாங்க அல்லாஹ்வுக்காண்டி தொழுதோம், அல்லாஹ் எனக்கு கூலிய கொடுக்கட்டும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம காலத்துல உள்ள ஒரு இமாம் சொன்னாரு, யாரு 40 நாள் இமாம் ஜமாத்தோடு தொழுகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு எரும மாடு ஃப்ரீண்டார். கொஞ்சம் மாற்றம், ஒரு எரும மாடு ஃப்ரீ. பால் கறந்து வித்துக்கலாம் முடிவு பண்ணிட்டானுங்க நம்ம ஆளுங்க. முடிவு பண்ணிட்டு ஒரு நாள் முடிஞ்சு 5 நேரம் தொழுதுட்டு ஹஜ்ரத் என்ன 39 நாள் பாக்கி. அடுத்த நாள் முடிகிறது 38 பாக்கி. ஒரு வாரம் இருக்கு, ஹஜ்ரத்துக்கு கலர ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஒரு வாரம் தான் பாக்கி. கடைசி 39வது நாள் என்ன ஒரு நாள் தான் இருக்கு ஹஜ்ரத், 5 நேரம் மாடெல்லாம் முடிச்சிட்டீங்களா? பள்ளி நிறைந்து இருக்கிறது, மாடு முடிச்சிட்டீங்களா? அவர் எங்க போவாரு? அசர் நேரம், அசர் தொழு வச்சுட்டு ஹஜ்ரத் எஸ்கேப். ஆலிமை காணவில்லை. அதுல ஒருத்தன் பேசினானா, மாடு வாங்கறதுக்காண்டி போயிருப்பார்ப்பா, அதனால வந்துருவாரு. கடைசியில் ஹஜ்ரத்தை புடிச்சிட்டு வந்தாச்சு. இஷா தொழுகை நிறைவு பெறுகிறது. காளமாடு எங்களுக்கு எல்லாம் எரும மாடு எங்கன்னு எல்லாம் முடிச்சு கேட்கும் போது ஹஜ்ரத் சொன்னாரு, அல்லாஹ் கொடுப்பான்பா சொர்க்கத்துல, அல்லாஹ் சொர்க்கத்துல கொடுப்பான். இத்தனை பேருக்கு நான் எரும மாடு கொடுக்கறதுக்கு எங்க போறது? அப்ப எல்லோரும் சேர்ந்து ஒரே பதில் சொன்னார்கள். எல்லோரும் மொத்தமாக சொன்னார்கள், இப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும், அதனாலதான் இத்தனை நாள் நாங்க ஒழு இல்லாம தொழுதோம், இத்தனை நாள் நாங்க ஒழுவே செய்யாமல் தொழுதோம். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும். நம்முடைய தொழுகையின் நிலை இதுதான்.
தொழுகையிலே நின்றால் குஷுகுதுவோடு பயபக்தியோடு தொழுகிறோமா? சஹாபாக்கள், நபிமார்கள், வழிமார்கள் தொழுத தொழுகைகளை நாம் தொழுகிறோமா? அந்த தொழுகையை தொழுது மேராஜிலே பெருமானார் கண்குளிர்ச்சியாக தொழுகையை வாங்கி வந்தார்கள். பெருமானார் அவர்களுக்கு மட்டும் கண்குளிர்ச்சியாக வாங்கவில்லை, இந்த சமுதாயத்திற்கும் கண்குளிர்ச்சி தொழுகையில் தான் இருக்கிறது. எனவே தொழுகையிலே பேணி கண்குளிர்ச்சியை வளர்த்தி வாழ்க்கையில் சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி அவையில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும், குறிப்பாக ஹசரத் அவர்களுக்கும், நிர்வாகிகள், பஞ்சாயத்தினர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹுரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.